ஹல்லேலூயா. சத்தத்தை சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா இருக்கிறீர்கள்? கண்கள் மூடி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனே உமக்கே ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். தகப்பனே உம்மை நாங்கள் ஆராதிச்சோம். கிருபையாய் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சமூகத்தில் வந்து பாவமை நாங்கள் ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு பங்கு பெறதுக்கு அனுகிரகம் செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. இப்போ கூட எங்களோடு கூட நீ பேசுங்கப்பா. என்ன நீங்கள் எங்கள் கூட சொல்ல விரும்புகிறீங்களோ கர்த்தர் வெளிப்படுங்க அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் இல்லை, உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பேசுவான்ற வார்த்தையின் பிரகாரம் ஆவியானவர் வழி நடத்துங்க. தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் சுருகம், நீங்க பிறகு உதவி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். பக்கத்தில் கேளுங்க, பக்கத்தில் கை பிடிங்க, பக்கத்தில் கை பிடிச்சி கேளுங்க. நல்லா இருக்கீங்களா, டல்லா இருக்கீங்களா கேளுங்க. அப்பதான் சிரிக்கிறீங்களே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஓகே, வெரி குட். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆமென். இன்னைக்கு செய்தியோட தலைப்பு வசனம் இதுதான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இதுல இருந்து உங்களுக்கு, இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்திலிருந்து நீங்க புரிஞ்சு கொண்ட வார்த்தை நாங்க பார்த்தே சொல்லலாமே. தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அப்ப தீர்க்க தரிசனம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? காலையிலே என்ன என்னை எப்படி பாக்குறீங்க? நான் எதுவும் வித்தியாசமா வந்திருக்கிறேன்னா? சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? சில பேர் ஏன் வாய் திறக்க மாட்டாங்கன்னா, நான் என்ன சொன்னாலும் நீ தப்புன்னு சொல்லுவ, அதுக்கு நான் வாயை மட்டும் அமைதியாவே இருந்துக்கிறேன். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன சொல்லுங்க. யார் வேணா சொல்லலாம், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், யார் வேணா சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம். நடக்க போறதை முன்னாடி சொல்வதை. ஓகே, வேற? அதுதாங்க அவங்களும் சொன்னாங்க. பின்னாடி நடக்க போறதை முன்னாடி சொல்றதான், அதுதான் அவங்களும் சொன்னாங்க. வேற? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க. கை தட்டுங்க. அங்கேயே இருக்கு, அடுத்த லைன்லயே இருக்கு. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். அது நடந்ததா இருக்கலாம், நடக்க போறதா இருக்கலாம், எதா இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையே தீர்க்க தரிசனம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? தரிசனத்திற்கும் சொப்பனத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம். சொப்பனம் என்பது தூங்கும் பொழுது காண்பது, தரிசனம் என்பது முழிச்சிருக்கும் போது காண்பதா? ஜெபம் செய்யும் போது காண்பது தரிசனம். அல்லேலூயா. ஜெபம் செய்து விட்டு படுக்கும் பொழுது, ஜெபம் செஞ்சுட்டு அதுதான் தரிசனத்தை குறிக்கிறது. அதனால நீங்க வேதத்தின் அடிப்படையில உலகத்துல பல பகுதிகளில் தேவன் தம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல, அவருடைய வார்த்தையை சொல்ல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பயன்படுத்துகிறார். ஆமீன். இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியில எப்படி இயேசுவை நீங்க பிரசங்கம் பண்ணவே போல ஒரு இடத்துக்கு, ஒரு தீவுக்கு, அங்க இயேசுனா யாருன்னே தெரியாது, அங்க போய் எப்படி பாஷை தெரியாத ஜனங்கள்ட்ட இங்க இருந்து ஒரு மக்கள் எப்படி அங்க போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மாதிரி நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாரு? தத்ரூபமாய் வெளிப்படுறாரு. அங்க இருக்கிற மக்களுக்கு திடீர்னு வெளிப்பட்டு, வேதத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன் வந்து சொரூப வழிபாடு செய்யறவன். திடீர்னு வசனம் போட்டிருக்கு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நீ ஒரு இடத்தையும் விட்டுட்டு வெளியே வாழ்ந்தாரு. ஒண்ணுமே புரியல, தலகால் புரியல இவனுக்கு. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி யேசுவானா யாரும் தெரியாது, எகோவானா யாரும் தெரியாது. அவன் கல்ல கும்பிடுறவன் கூட பரவாயில்ல, கல்ல செய்யறவன், அந்த சிலை வழிபாடு செய்யறவன். ஆனா கர்த்தர் அப்படி வெளிப்பட்டார். அப்ப தரிசனத்தையும் சொப்பனத்தையும் தன்னுடைய வார்த்தைகளை சொல்வதற்காக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில 2 காரியங்களை சொல்றாரு. தூங்கும் போது வருவது சொப்பனம், கனவு. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். தூங்கும் போது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, வாசிக்க வேணா. ஆபிரகாம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு விரோதமா செய்யும் பொழுது, அவன் தூங்கும் பொழுது சொப்பனத்திலே அவன் மேல் கை போடாதே, அவன் மனைவியின் மேல் கை போடாதேன்னு சொல்லி சொப்பனத்துல பேசினார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல யாக்கோபு தூங்குறான்.
எல்லாத்தையும் விட்டுட்டு தாய் தகப்பன்ட்ட இருந்து பிரிந்து போய் அப்படியே வனாந்தரத்துல போய் படுத்து அங்க போய் நித்திரையா இருக்கும்போது ஒரு சொப்பனம் காண்கிறான். என்ன சொப்பனத்துல என்ன பண்றாங்க? என்ன கண்டான்? இதோ ஒரு ஏணி. சொப்பனம் போட்டிருக்கா இல்லையாங்க? தரிசனம் கிடையாது, சொப்பனம். சொப்பனம் போட்டிருக்கு. அங்க என்ன பண்றது? சொப்பனம் காண்கிற. என்ன பண்றான்? ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அது நுனி வானத்துல தூதர் மேல நிக்கிற ஏறுகிறீர்களாவும் இறங்குகிறீர்களாவும் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவன்கிட்ட பேசுறாரு. அப்ப தூங்கும் பொழுது வருவது நல்லா. நீங்க விசுவாசிகள் பல நாள் சர்ச்சுக்கு வரீங்க, நல்லா நீங்க அறிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சொப்பனம் என்றால் என்ன, தரிசனம் என்றால் என்ன அப்படின்னு கர்த்தர் உங்களோட பேச விரும்புறார். கர்த்தர் உங்களோட பேச வரும்போது நீங்க செய்தியை நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ற வர வார்த்தைய நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது, பக்கத்துல பேசும் பொழுது, நீங்க வெளியே எஞ்சி போகும்போது, அந்த நேரத்துல கரெக்டா கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பார். அதை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப ஃபுல்லா நீங்க உங்கள் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அடுத்த 1 மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் தான் நீங்க நல்லா கவனிக்கணும். 2 வார்த்தைகள் சொல்றாரு. அது தலைப்பு வசனமே சொல்லிட்டேன். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்க தரிசனம் காணல, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தரிசனமாய் காணவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை சீர்கெட்டதா இருக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்படி எடுத்துக்கலாம். சீர்கெட்ட வாழ்க்கை நல்லா ஆகிறதுக்கு தரிசனம் கட்டாயமா தேவைப்படுது. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? குடும்பம் சீர்கெட்டிருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில சீர்கெட்டு போயிருக்கலாம், ஒரு நல்ல ஒரு முடிவே இல்லாம இருக்கலாம். அந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனத்தின் மூலமா உங்களுக்கு வெளிப்படும். தரிசனம் காணவில்லை அப்படின்னா நீங்க அவரோட ஒரு நல்ல நீங்க க்ளோஸா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தர் ஆவியா இருக்கிறாரு. ஆவியோடு உண்மையோடு தான் அவரை தொழுது கொள்ள முடியும். கண்ணை திறந்தா அவரை பார்க்க முடியாது. கண்ணை மூடி தரிசனத்துல மட்டும் தான் அவரை பார்க்க முடியும். எத்தனை பேர் டெய்லி கர்த்தரை தரிசிக்கிறீங்க? எத்தனை பேர் நீ கடைசியா ஏசப்பா தரிசனத்தை பார்த்து எத்தனை வருஷம் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். ஒரு 3 சம்பவம் என்னோட வாழ்க்கையில் நடந்துச்சு. தரிசனம், அந்த தரிசனத்தை கண்டதுக்கு அப்புறமேட்டு தான் என் லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமேட்டு தான் என்னோட ஆராதனையில ஆண்டவர் பயங்கரமா இறங்க ஆரம்பிச்சார். அபிஷேகத்தை பயங்கரமா கொடுக்க ஆரம்பிச்சாரு. வசனம் போட்டிருக்கு, தரிசனம் இல்லாதவன் வாழ்க்கையில ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையா இருக்காங்களா, கட்டாயமா நீங்க தரிசனம் காண வேண்டும். ஒரு வாழ்க்கையில நீங்க சொல்றதுக்கு ஒரு தரிசனம் உங்களுக்கு வேணும். இன்னொரு தரிசனம் பாத்தீங்கன்னா, நல்ல ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஜில்லுன்னு அப்படியே வலிஞ்சு ஒழுவுது. நான் ஆராதனை பண்ணிக்கிட்டே, என்னடா இது என்னமோ ஒழுவுதே, நான் தொடச்சிக்கிட்டே இருக்கேன். ஒண்ணுமே இல்லை, தொடச்சிக்கிட்டே ஆராதனை பண்ணிட்டே இருக்கேன். அப்ப ஆராதனையிலே கர்த்தர் பாட்டு கொடுத்தாரு. கண்ணை திறந்து எழுதல, கண்ணை மூடி எழுதின பாடல் விண்ணகமே இறங்கி வரும் தூய பனி துளியாய் பெருமலையாய் அப்படின்ற பாடலை பாடிக்கிட்டே இருக்கேன். நான் கையில பேப்பர் இல்ல, பேனா இல்ல, செல்போன்ல இப்போ வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இருப்பேன். ஒண்ணுமே பண்ணல. நான் பாட்டுக்கு முழங்கால் போட்டு ஆராதனிச்சுட்டு இருக்கேன். ஏற்கனவே தெரிஞ்ச பாட்டு மாதிரி அப்படியே அந்த விண்ணகம் பாட்டை ஃபுல்லா கொடுத்துட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த 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 வலியுது, தூய பெருமலையாய் வலிகிற அந்த காரியத்தை ஆண்டவர் காட்டினாரு. கண்ணை திறந்து பார்க்க, கண்ணால ஒண்ணுமே இல்லை, எல்லாம் காஞ்சிதான் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு அப்படியே பனி மாதிரி இறங்குனுச்சு. இந்த மாதிரி கர்த்தர் உங்களை ஒரு காரியத்துக்குள்ள வழி நடத்துவாரு. இது எல்லாத்தையுமே வெளியில சொல்ல முடியாது. இதெல்லாம் கட் பண்ணிட்டு உங்களுக்கு விசுவாசிகளுக்கு மட்டும் இந்த காரியங்களை சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நீ வசனம் போட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள். இதான் இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். உங்க குடும்பத்தை குறித்து, உங்க குடும்பத்துல என்ன நடக்க போகுது, நாளைக்கு உன் பிள்ளை என்ன பண்ண போகுது, உங்க வீட்டுக்காரர் என்ன நிலைமையில இருக்காரு, உங்க மனைவி என்ன நிலைமையில இருக்காங்க, நீ என்ன நிலைமையில இருக்க அப்படின்றத புரிய வைப்பதற்கு கர்த்தர் தரிசனத்தின் மூலியமாய், சொப்பனத்தின் மூலியமாய் உங்களோடு கூட வெளிப்படுவார். ஏன்னா தம்ம வசனம் போட்டிருக்கு, அவர் ஆபிரகாமுக்கு செய்ய போகிறதே மறைப்பேனோ அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு உங்க குடும்பத்தில் நடக்க போற ஒரு காரியத்தை செய்வதை கர்த்தரை மறைப்பாரா? உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த ஊழியத்திலையா இருக்கட்டும், ஃபியூச்சரா இருக்கட்டும், இன்னார் லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், எல்லா காரியங்களும் சரி, நாளைக்கு ஒரு வேலைக்கு போய் சேர போறதா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நல்லா துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது தரிசனத்துல கர்த்தர் வெளிப்படுவார். வேதத்துல பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு, நிறைய பேருக்கு தரிசனமானாரு. பாத்தீங்க, இந்த தரிசனம் எவ்வளவு சூப்பரான தரிசனம் பாருங்க. ஒரு சிலருக்கு மட்டும் கர்த்தரால் கொடுக்கப்படும் தரிசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றேன், எழுதிக்கங்க. தரிசனத்திற்கு ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு, நல்லா நீங்க எழுதணும், தரிசனத்திற்கு உண்டான சரியான விளக்கம். ஒரு சிலருக்கு கர்த்தரால் கொடுக்கப்படும் அற்புத காட்சியே தரிசனம். ஆமென். ஒரு சிலருக்கு கர்த்தரால் கொடுக்கப்படும் அற்புத காட்சியே தரிசனம். ஆமென்.
எல்லாருக்கும் தரிசனம் வராது. யார் அவரோட ரொம்ப நெருங்கி இருக்காங்களோ, யார் அவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தரிசனங்கள் வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. உதாரணத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க, யார் படிக்க வேணாம், எடுத்து மட்டும் எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1-2 போட்டிருக்கு. முக்கியமானது மட்டும் படிக்க. சரி, யாரும் வேற யாரும் எடுக்க வேணாம், நீங்க கவனிச்சா போதும். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் போட்டிருக்கு. யாக்கோபு தேவனுக்கு பலியிட்டான். அடுத்த வசனம், அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன். நல்லா கவனிங்க, எப்படி கூப்பிட்டாரா? நல்லா கவனிச்சு என்னைய பாருங்க. எப்படி பேசினாரு, எப்படி அவனுக்கு நைட்டு பேசினாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன நடந்துச்சு? கர்த்தருக்கு பலியிட்டான். யாரெல்லாம் ரொம்ப, நான் சொன்னல எல்லாத்துக்கும் தரிசனம் வராது. தரிசனம் இல்லாதவர்கள், உங்க வாழ்க்கையில எதுக்கு வாழ்றீங்கன்னு தெரியாதவர்கள், தரிசனத்தை பெறாதவர்கள், வாழ்க்கையில தரிசனத்தை பெறாதவர்கள், உங்க லைஃப்ல கர்த்தர் ஒரு காரியத்தை கொடுத்திருப்பாரு, அது என்னன்னு தெரியாம நீங்க ஓடுறீங்கல்ல, நீங்க வாழ்ந்தே பிரயோஜனம் கிடையாது. எதுக்காக ஓடுறீங்கன்னே தெரியல. ஏன் சும்மா எதுக்காக லைஃப்ல ஓடுறீங்க தெரியல. உங்களுக்கு குறித்த கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு அது என்ன நீங்க அதை இது பண்ணுங்க. என்னோட லைஃப்ல, என்னோட வாழ்க்கையில கர்த்தர் பார்த்துட்டார், நிறைய காட்டிட்டார். ஊழியம் தான், என்னதான் படிச்சாலும், என்ன பண்ணிருந்தாலும், எங்க போய் என்ன பண்ணாலும், என்ன ஆண்டவர் இருக்கிற பேர் எல்லா வேலையும் தெரியும். பெயிண்ட் அடிக்க தெரியும், பிளம்பர் ஒர்க் பார்க்க தெரியும், சமைக்க தெரியும், என்ன சாக்கடை தெரியும், எல்லாமே தெரியும். சரிங்களா? ஸ்கூல்ல டீச் பண்ண தெரியும், காலேஜ்ல பாடம் எடுக்க தெரியும். எல்லா காரியத்திலுமே ஏசப்பா அவர்லாம் போட்ட பிச்சை. நான் ஒண்ணு இல்ல, சாதாரண ஆளு. ட்ரம்ஸ் அடிக்க தெரியும், கிளாஸ்க்கே போல ட்ரம்ஸ் அடிக்க தெரியும். கீபோர்டுனா சின்ன தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன், கீபோர்ட்லாம் வாசிக்கவே தெரியாது. ஆண்டவரே தள்ளினார் என்னை கீபோர்டுக்குள்ள வாசிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, பேடு வச்சு ஓவரா அடிச்சிட்டு இருக்கியா, கர்த்தர் கீபோர்டை வாசி, கீபோர்டை கத்துக்கன்னு சொல்லிட்டு இப்ப கீபோர்டை வாசிக்க வச்சுட்டாரு. அப்ப எல்லா காரியங்களும் பண்ண தெரியுது. ஆனா எனக்கு வரது என்ன தெரியுமா? நல்லா வரது என்ன தெரியுமா? ஆராதனை பண்ண தெரியும், செய்தி கொடுக்க தெரியும். இது மட்டும் தான் எனக்கு ஃப்ளூவெண்டா வரும். இதே நீங்க என்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசி பாருங்க, அப்படி திக்குவேன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லும் போது கூட அப்படி திக்குவேன். என் கூட பழகுறவங்க பேசுறவங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்றதை எய்தாப்புல இருக்க சொல்லுவாங்க, செம்மையா திக்குவேன். ஆனா மைக்க பிடிச்சா போதும், ஆண்டவர் கிருபையா பாட்டு பாட செய்வாரு, ஆராதனை செய்வாரு. தமிழ் இதே நீங்க நான் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்து படிக்க சொல்லுங்க, அப்படி திக்கி தண்டுருவேன். ஆனா இந்த வசனத்தை நல்லா ஃப்ளூவெண்டா வாசிக்கிறதுக்கு எனக்கு இது ஒண்ணுதான் வரும். என்னோட தரிசனம் என்ன, என்னோட நோக்கம் என்ன, எதை நோக்கி போறேன்றதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி உங்களை குறித்த கர்த்தர் ஒரு தரிசனத்தை, திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அதை நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்க ஓடுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்துக்கங்க, தானியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், என்ன பாருங்க, தரிசனத்திலே கண்டது என்னவென்றால், இந்த தானியேல் அப்ப ஏற்கனவே ஆதியாகமம் 46ல பார்த்தோம், யாக்கோபு பலி செலுத்தினான், அதனால நைட்டே பார்த்தாரு, அவன்கிட்ட பேசினாரு. தானியேல் ஜெபம் பண்ணவே இல்லை. எங்க தரிசனம் கண்டான்னு பாக்குறீங்களா? தானியேலை பத்தி ஜெபம் பண்ணுன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, சட்டம் போட்டிருக்கும், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கும் போதே 3 வேளை ஜெபம் பண்ணால அவரு. அப்ப அவ இப்ப நல்ல ஜெபத்துல இருக்கும் பொழுது தரிசனத்திலே கர்த்தர் வெளிப்பட்டார். ஆமென். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் என்ன பண்றான், நல்லா மதியான வேளையிலே கொர்நேலியு என்றவன் நல்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பிரத்யட்சமா, யாருமே போய் சுவிசேஷம் சொல்லல கொர்நேலியுக்கு. நல்லா நீங்க கவனிக்கணும், கொர்நேலியுக்கு யாருமே சுவிசேஷம் சொல்லவே இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கர்த்தர் சொப்பனத்தையும் தரிசனத்தையும் ஒரு தீவுல இருக்க ஒருத்தருக்கு எப்படி பைபிள் போய் சேரும், அவங்களுக்கு இயேசுன்னா யாருன்னே தெரியாது, பாஷை தெரியாத மக்கள்கிட்ட எப்படி போய் இயேசுவோட அன்பை சொல்ல முடியும் அப்படின்னா, ஆண்டவரே அவர்களுக்கு டைரக்டா தரிசனத்தை சொப்பனத்துல பேசுவார்னு சொன்னேன். உதாரணத்துக்கு ஆபிரகாம சொன்னேன். அதே போல கொர்நேலியுக்கு என்ன பண்ணாரு, பிரத்யட்சமாய் கர்த்தர் தரிசனமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு, பேதுரு யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது, கொர்நேலியு ஜெபம் பண்ணும் பொழுது. எப்ப வந்தாருன்னு தெரியுதா உங்களுக்கு? தரிசனம் எப்ப வரணும் உங்களுக்கு தெரியுதா? ஜெபம் பண்ணும்போது தான் வரும். ஜெபம் பண்ணும்போது வரும், இல்ல ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு படுத்தும் போது வரும். பாருங்க, அப்படியே பிரத்யட்சமா என்ன பண்றாரு, ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டு அப்படி வரல போட்டிருக்கு. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஜெபம் பண்ணா மட்டும்தான் தரிசனத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அன்று ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. சொல்லவே வேணாம், பவுல் செம்மையா ஜெபம் பண்றாரு.
எப்போதுமே ஏன் பவுலுக்கும் தானியேலுக்கும் அறிமுகமே தேவையில்லை ஜெபம் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி. ஏன் அப்படின்னா அடிச்சு கைய கால்லாம் உடைச்சு போட்டு செயின்ல கையில சங்கிலிய போட்டு கட்டினப்ப நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் எழும்பி கர்த்தரை துதித்தார்கள் வசனம் போட்டிருக்கு. அப்ப இந்த பவுல் ஜெபம் பண்ணாரு அப்படின்னு இந்த இடத்துல அறிமுகம் தெரியணுமா? அறிமுகமே வேணாம். அன்று ராத்திரியிலே பவுலுக்கு தரிசனம் உண்டாயிற்று. எப்படியாப்பட்ட சிச்சுவேஷன் தெரியுமா? கடல்ல போய் அவன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவன் ஜெபம் பண்ணிருக்கான். அதனாலதான் கர்த்தர் தரிசனத்தின் மூலியமா அவன் கூட பேசியிருக்காரு. அல்லேலூயா. கர்த்தர் இன்னும் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்றது என்ன அப்படின்னா, நல்ல ஜெபம் பண்ணு. தனிப்பட்ட முறையில நல்லா நீ ஜெபம் பண்ணு. நீ நல்ல பிரேயர் பண்ணும்போது சூப்பரான தரிசனத்தின் மூலியமா சொப்பனத்தின் மூலியமா கூட பேசு. ஆவுனா போய் ஊழியக்காரங்கள்ட்ட கேட்க கூடாது. ஏசி வீட்டு போன் பண்ணக்கூடாது. ஏசு அழைக்கிறாருக்கு போன் அடிக்க கூடாது. இந்த மாதிரி ஊழியக்காரங்க ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி வருவாங்களா போய் கேட்பாங்க. எங்க போனாலும் கேட்பாங்க, பாஸ்டர் என் தள்ளைக்கு வச்சு எனக்கு ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. இல்ல அது சரியான வார்த்தையா இருக்காது. நான் இப்ப சிம்பிளா சொல்றேன். உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னா கர்த்தர் டைரக்டா என்கிட்ட சொல்லுவாரா இல்ல இன்னொருத்தர் போய் சொல்லுவாரா? சரி, உங்க பிள்ளைகிட்ட ஒரு குறை இருக்கு. உங்க பிள்ளைய பத்தி டைரக்டா நீங்க போய் கேட்பீங்களா? உங்கள்கிட்ட சொல்லி ஆண்டவர் கேட்பாரா? இல்லைன்னா இன்னொருத்தர் மூலியமா உங்க எதிராளிகிட்ட போய் சொல்லி அவன் அது புள்ள இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாரா? சொல்லுங்க. சரி, நீங்களே எடுத்துங்க. உங்க பிள்ளை மேல ஒரு குறை இருக்கு. என்ன பண்ணுவீங்க? டைரக்டா நீங்க போய் கண்டிப்பீங்க. இன்னொருத்திட்ட போய் சொல்லி கண்டிக்க மாட்டீங்க. அதே போலதான் நம்ம அப்பாவும் அப்படிதான். நம்ம மேல ஒரு குறை இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா சொல்லுவாரு. இன்னொருத்திட்ட போய் சொல்ல மாட்டார். ஒரு நாள் ஏசப்பா தூற்றி திரிக்கிறவர் அல்ல. நம்ம கதையை போட்டு புரணி பேசுறவர் அல்ல. ஊழியக்காரங்களுக்கு வெளிப்படுத்துவாரு, ஜெபம் பண்ண சொல்லுவாரு, அந்த காரியத்தை கொடுத்து பேச சொல்லுவாரு. ஆனா ஊழியக்காரர்களை தவிர மத்த யாருக்குமே ஆண்டவர் புரணி பேச மாட்டாரு. கரெக்டா இல்லையா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? உங்க மேல இருக்க தப்பு யார் மூலியமா வெளிப்படுத்துவாரு? உங்க மேல தான் வெளிப்படுத்துவாரு. நம்ம செய்யற எல்லா தப்பும் ஊழியக்காரங்கள் வெளிப்பட்டுச்சுன்னா நம்ம கதெல்லாம் அவுட்டு. அப்ப என்ன பண்ணுவாரு? சொல்ல முடியாத சில காரியங்கள்லாம் எல்லாத்தோட வாழ்க்கையில இருக்கு. அதெல்லாம் கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துவாரு? சொல்லுங்க, எப்படி வெளிப்படுத்துவாரு? நீங்க தனிப்பட்ட முறையில ஜெபம் செய்யும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் என்ன குறை இருக்குன்றது வெளிப்படுத்துவார். தரிசனத்து மூலியமா சொப்பனத்து மூலியமா வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்துங்க, இது அனைத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஜெபம் செய்த போது மட்டும்தான் தரிசனம் கிடைச்சிச்சு. ஆமென். ஆக மொத்தம் தேவன் சொப்பனத்திலும் பேசுவார், தரிசனத்திலும் பேசுவார். ஆமென். நல்லா புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, வேதத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு நபரை மட்டும் பார்க்கலாம். வேதத்துல ஒரே ஒரு நபரை மட்டும் பார்க்கலாம். கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார், சொப்பனத்தை கொடுத்தார், வாழ்க்கையில பெரிய ஆளா உயர்த்தினார். நான் குழு கொடுத்துட்டேன், உங்களுக்கே தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு. ஆமென். யோசேப்பை கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவனோட வாழ்க்கையில என்ன செய்ய போறேன் அப்படின்றத கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். நீங்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா தூங்கும் போது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும். நைட்டு படுக்கும் போது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும். படுக்கும்போது என்ன சொல்லிட்டு படுப்பீங்க? தரிசனத்தின் வழியாய் சொப்பனத்தின் வழியாய் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்க படுங்க. அப்படி நீங்க சொல்லும் போது பலவிதமான காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் தூங்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தூங்குவேன். பாத்தீங்கன்னா பல காரியங்களை பத்தி, பல நபர்களை பத்தி கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லுவார். ஒரு நாள் கூட இங்க பலிபீடத்துலன்னு சொல்றேன், ஒரு நாள் கூட சம்பந்தப்பட்டவங்கள்ட்டே போயிட்டோ இந்த மாதிரி ஆண்டவர் உன்னை பத்தி சொல்லிட்டாரு, உன்னை பத்தி பண்ணிட்டு காட்டியிருக்காருன்னு ஒரு நாள் நான் சொன்னதே கிடையாது. அது இப்ப நான் சொல்லிதான் உங்களுக்கே தெரியும். பல நாள் பல சம்பவங்களை நடைபெற்றுவார். என்ன நடக்குது வாழ்க்கையில, நடக்குது என் லைஃப்ல, என்ன நடக்குது மத்தவங்க லைஃப்ல நடக்குது, எல்லா காரியத்தையும் சொல்லுவாரு. உடனே தூங்கி முழிச்ச உடனே முழங்கால் பண்ணிட்டு அவங்களுக்காக ஜெபம் செய்வேன். தப்பா இருந்துச்சுன்னா உடனே அதை கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். நல்லதா இருந்துச்சுன்னா ஆண்டவரே கட்டாயமா அவங்க வாழ்க்கையில இந்த காரியம் நடக்கணும்பான்னு ஜெபம் பண்ணுவேன். ஐ மீன், நீங்களும் தனிப்பட்ட முறையில் நீங்க ஜெபம் பண்ணிட்டு படுங்க. யோசேப்பு என்றால் என்ன? யோசேப்புக்கு ஒரு நேம் இருக்கு, அவனோட பேருக்கு ஒரு மீனிங் இருக்கு. யோசேப்பு என்றால் கனிதரும் செடி. கனிதரும், யோசேப்பு என்றால் கனிதரும் செடி என்ற அர்த்தம். நீங்க மனசுல வச்சுக்கணும். யோசேப்பு அப்படின்னா கனிதரும் செடி. யார் இந்த யோசேப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம். ஆபிரகாமோட பையன் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கோட பையன் யாரு? யாக்கோபு. ஏசா யாக்கோபு. அந்த யாக்கோபோட 12வது பையன் தான், 11வது பையன் தான் யாரு? இந்த யோசேப்புன்றவர். ஐ மீன், இந்த யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டுகிறாரு. வேதத்துல யோசேப்பு என்ற பெயர் 208 முறை வந்துள்ளது. யோசேப்பு என்ற பெயர் வேதத்துல 208 முறை வந்துருது. வேதத்துல அதிகமா பேர் வருவதில், அதாவது ஒருத்தருடைய பேரை ஓயாம சொல்றதுல யோசேப்போட பேர் 8வது இடத்துல இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாவீது தான்.
1000 சில இடத்துல போட்டிருக்கு தாவீதோட பேரு. தாவீது, 2வது மோசே, 3வது ஆரோன், 4வது சவுல், 5வது ஆபிரகாம், 6வது சாலமோன், 7வது யாக்கோபு, 8வது பாத்தீங்கன்னா யோசேப்பு. 208 முறை யோசேப்பு யோசேப்புன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் அவனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு. முக்கியமானது மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் முதல் வயதிலே யாக்கோபு என்ன பண்றான்? யாக்கோபு தான் இஸ்ரவேல். புரிஞ்சுங்க, என்னடா இஸ்ரவேல் புரிஞ்சு ஈஸியா புரிஞ்சுங்க. யாக்கோபு தான் இஸ்ரவேல், 2 பேருக்கு ஒரே பேர். இஸ்ரவேல் தன்னுடைய பிள்ளைக்கு அவனை அதிகமாய் நேசித்து. யார ரொம்ப நேசிக்கிறாரு? 12 பிள்ளைங்கள்ல யார ரொம்ப நேசிக்கிறாரு? யோசேப்பு ரொம்ப நேசிக்கிறார். நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கே செய்வித்தான். அவனுக்கு பல வர்ணமான பல 12 கலர்ஸ்ல என்ன பண்றாரு? ஒரு Dress ஒன்னு மேக் பண்ணி கொடுக்கிறாரு. 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அவனுடைய இது நிமித்தம் அவர்கள் சகோதரர்கள் அவனை கண்ட பொழுது பச்சமாய் பேசாமல் அவனோட பாசமா இல்லாமல் அவனை பகைத்தார்கள். அப்பா 12 பிள்ளைல இவனுக்கு மட்டும் இந்த நல்ல ட்ரெஸ் கொடுத்திருக்காரு, எங்களுக்கு எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி என்ன பொறாமப்படுறாங்க. இவன் சும்மா எல்லாம் ஏற்கனவே எல்லாம் பொறாமையில இருக்காங்க. 5வது வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. உடனே என்ன பண்ற? அடுத்த வசனத்துல யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு. சொப்பனத்தை பத்தி தரிசனத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை சகோதரருக்கு அறிவித்தான். அதை என்ன பண்றான்? சகோதரர்களுக்கு அறிவிக்கிறான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் அது நிமித்தம் அவர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 6, 7, 8, 9, 10 நோக்கி நான் ஒரு சொப்பனத்தை என்னப்பா சொப்பன கண்ட சொல்ல போறான்? படிங்க. நான் வயலில் அடுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். வயல்ல பெரிய அரிகளுக்கு எல்லாமே வயல்ல வேலை பார்க்கும்போது அவங்கவுங்க அரிகளை கட்டி எவ்வளவு அறுத்திருக்கோன்னு அரிய கட்டி வைக்கிறோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. அப்பொழுது 12 பிள்ளைங்க, அப்பா அம்மா யாக்கோபு அவங்க மனைவி 12 பசங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் வேலை பார்க்கறாங்க. யாக்கோபு சேர்த்த அரிக்கட்டு மாத்திரம், இது யோசேப்பு சேர்த்த அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். 11 பேத்தோட அரிக்கட்டு, அது இல்லாம அவங்க அப்பா அம்மா எல்லாத்தோட அரிக்கட்டு என்ன பண்ணிச்சான்? யோசேப்பை பார்த்து வணங்கிருச்சுன்னு சொன்னா என்ன பண்றாங்க? அப்பொழுது அவன் உடனே சகோதரர்கள் வெறி ஆயிட்டாங்க. நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ? நீ எங்கள் மேல் ஆளுகை செய்வியா? வீட்டுக்கு கடைசி புள்ள நீ. இன்னும் பென்யமீன் பிறந்தானான்னு தெரியல அந்த இடத்துல. நீ கடைசி புள்ள, நீ எங்களுக்கு தலைவரா இருப்பியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவன் சொப்பனங்கள் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ரொம்ப பகைத்தாங்க. ஏற்கனவே என்ன கோபத்துல இருக்கானுங்க? பலவர்ண அங்கி. 10வதுக்கு தரிசனத்தை காண்றான். வாய் மட்டும் சும்மா இல்ல, திருப்பி இன்னொரு தரிசனம் காண்றான். நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். வாய் வச்சிட்டு சும்மா இன்னும் வெறிய ஏத்துறான். நாங்க இன்னொரு சொப்பனம் கண்டேன். சூரியன் சந்திரன் யாரு? யாக்கோபு அவங்க மனைவி, அந்த மாதிரி காரியங்கள். 11 நட்சத்திரங்களும் மொத்தம் 12 நட்சத்திரம். சூரியன் சந்திரன் 12 நட்சத்திரம் தெரியுதான். இவன் கனவுல தெரியுதான் சொல்றான். அதுல என்னோட 12வது நட்சத்திரமாகிய என்னை 11 நட்சத்திரமும் வணங்குது, சூரியன் சந்திரனும் வணங்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிட்டாங்க? அவன் தகப்பனுக்கும் சகோதரருக்கும் சொன்னபோது, அவங்க அப்பா கிட்டயும் அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்லும் பொழுது தகப்பன் அவனை நோக்கி அவங்க அப்பாவே கேக்குறாரு, யாக்கோபு, நீயே ஏணிய பார்த்தவன், வானத்துக்கு கீழே ஏணி பார்த்தவன், உனக்கு தெரியறது இல்ல? ஒருத்தனுக்கு தரிசனம் கொடுக்கிறாரே, அவனை எங்க தூக்கிட்டு போய் உயர்த்து வர உனக்கு தெரியறது இல்ல? அப்பொழுது அவன் தகப்பன் அவனை நோக்கி, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நீ என்ன இப்படி கண்டிருக்க? இவன் என்ன பண்ணுவான்? இவன் நல்ல பிள்ளை, இவன் என்ன பண்ணுவான்? நீ என்ன இப்படி கண்டிருக்க? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும், நானும் உங்க அம்மாவும் உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோம். தரை மட்டும் குனிந்து இந்த நினைப்பு வர உனக்கு இருக்கா தம்பி அப்படின்னு கேக்குறாரு. கடிந்து கொண்டானா? இப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்படி கண்டாலும் வாய் மட்டும் அமைதியா இருக்கணும், வெளியெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். எல்லாம் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ, அவன் நல்லா கவனிங்க, திட்டமும் செஞ்சுபிட்டு அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்து அவன் சொன்ன இந்த தரிசனத்தை மனதில் வைத்து கொண்டான். பிள்ளைங்க தரிசனம் கண்டு சொன்னுச்சிங்க அப்படின்னா, சீப்போ தூக்கத்துல வளராதன்னு சொல்லாதீங்க. என்ன என் புள்ள கண்டாதானன்னு கேக்குறீங்களா? காணும், உங்க புள்ள காணும். ஒரு தரிசனம் திடீர்னு தூங்கி எந்திரிச்சு, அந்த பிள்ளை ஜெபம் பண்ணாத பிள்ளைய கூட இருக்கலாம், எந்திரிச்சுமா இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு காரியம் படுதுன்னா உடனே அப்படிலாம் இருக்காது, போ நான் எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அப்படின்னு சொல்லாதீங்க. உடனே என்ன பண்ணுங்கன்னா அந்த காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. யாக்கோபு மனசுல வைத்து கொண்டான் வசனம் தெளிவா போட்டிருக்கு. ஆமீன். யாரையுமே உதாசனப்படுத்தக்கூடாது. ஒருத்தர் உங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு காரியங்களை சொல்றாங்க அப்படின்னா அதை நலமல்ல ஏத்துக்க வேண்டியது கடமை. 11ஆம் வசனம் பாருங்க. 11ஆம் வசனம் படிச்சாச்சு. சொப்பனத்தை மனதில் வைத்து கொண்டான். உங்களுக்கு நல்லா தெரியும். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 19 எல்லாம் தெரிஞ்ச கதை தான். 19ஆம் வசனத்துல போட்டிருக்கு. ஒருவர்
நோக்கி என்ன நல்லா கவனிச்சீங்க, அப்பா என்ன பண்றாரு, இந்த சப்பனெல்லாம் கண்டுபிடிச்சே திட்டியாச்சு. திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் 11 அண்ணன் தம்பிகள் என்ன பண்றாங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு வயலுக்கு போயிட்டாங்க. அப்பா என்ன பண்றாரு, சாப்பாடு தின்பண்டங்கள் எல்லாம் கொடுத்து, உங்க அண்ணனை போய் பார்த்துட்டு வா, நல்லா இருக்காங்களா, எங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, மாடுங்க எங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன நல்லா போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி என்ன பண்றாரு, அதான் 11 மாடுங்களும் எங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்குன்னு போய் பார்த்துட்டு வான்னு என்ன பண்றாரு, நல்லா எல்லா காரியத்தையும் கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு வான்னு சொல்லும் பொழுது, வாசிங்க 11ஆம் வசனம் 19ஆம் வசனம், அவன் யோசேப்பு தூரத்திலே வருவதை 11 அண்ணன் தம்பிகளும் கண்டு அவன் சமீபமாய் வரும் முன்னே, அவன் கிட்டே வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, அவனை கொலை செய். அப்ப எவ்வளவு வெறியில இருந்திருக்கானுங்க பாருங்க. கூட வந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பரவாயில்ல, தூரத்துல வரத பாத்துட்டான். தூரத்துல எவ்வளவு தூரம் தெரியும், இங்க இருந்து மேல போது தூரம் தெரியுமா, அதுவே ஜாஸ்தி தான். இங்க இருந்து ஜோலினா ஸ்கூல் வர தெரியும், ஜோலினா ஸ்கூல்ல வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு என்ன பண்றான், அவனை கொலை செய்ய. ஒரு பொறாமை எங்க போய் நிக்குது பாத்தீங்களா, கொலை செய்யற அளவுக்கு நிக்குது பாருங்க. விரோதம் பகை எங்க போய் நிக்குது பாருங்க. கொலை யார் மேலேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கோவம் வந்துச்சுன்னு நான் கொலையே பண்ணிடுவேன், கொலை பண்ணா ஜெயிலுக்கு போவேன், அதையும் சொல்லு, அதையும் சொல்லாம நம்ம கோவத்துல கொலையே பண்ணிடுறோம். இவர் கொலை பண்ற வரைக்கும் நம்ம பூ பறிச்சிட்டு இருப்போமா, நம்ம சக்கம் குத்திடுவோம், 2 குத்து, புரியுதா இல்லையா சொல்ற. அப்ப என்ன பண்றாங்க, கோவத்துல என்ன ஆகுது, வருகிறதை கண்டு 20ஆம் வசனம், இதோ சொப்பனக்காரன் வருகிறான். நல்ல கவனிங்க, சொப்பனக்காரன் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அவனை, யோசேப்பு வரான்னு சொல்ல, நம்ம தம்பி வரான்டா அப்படின்னு சொல்ல, சொப்பனக்காரன் வரான். அவனுக்கு பட்ட பேரே வச்சுட்டாங்க, இவன் சொப்பன கண்டான், தரிசன கண்டான், ஆனா பட்ட பேரே வச்சு என்ன பண்றாங்க, சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு, எந்த குழி, நிறைய குழி கிடக்குது, அந்த குழியில தூக்கி போட்டுருவோம். ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். ஏதாச்சும் ஆடு மாடி, இது ஒரு சிங்கமோ ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் வந்து தம்பிய காலி பண்ணிருச்சுன்னு சொல்லி அப்பாட்ட போய் பொய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய சொப்பனங்கள், நல்ல கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்று சொன்னார்கள். அவனுக்கு குறியெல்லாம் என்ன, எப்படி நீ வணங்குவேன்னு சொல்லலாம். அவன் ஒண்ணுமே பண்ணலையே, அவன் மேல தப்பு இல்லையே, ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. சாத்தானுக்கு உங்க மேலதான் கண்ணு. என்ன கண்ணு, நீங்க எப்படி நீங்க அவர் சமூகத்துல வர்றீங்க, எப்படி நீங்க ஜெபம் பண்றீங்க, உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும், எப்படியாவது கெடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு தரிசனத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பிரச்சனை. நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், தரிசனத்தை ஃபர்ஸ்ட் பெற்றிருக்காங்கன்னு, பெற்றதுக்கு அப்புறமேட்டு எவ்வளவு பாடுகள் அவனுக்கு ஆரம்பிக்குது பாருங்க. இதனாலதான் நாங்க யாருமே ஆண்டோட தரிசனம் கேட்காம இருக்கோம்னு சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல, தரிசனத்தை பெற்றாதான் நீங்க லைஃப்ல எதுக்காக ஓடுறீங்கன்னு தெரியும். நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்க தரிசனம் பெறாதவர்களா இருந்தீங்கன்னா எதுக்காக ஓடுறீங்கன்னே தெரியாது. கேட்காம கொடுக்குற. பாஸ்டர் அம்மாக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு, யாக்கோபு ஏணி காட்டினாரா, எத்தனை அது நிறைவேறிச்சா இல்லையான்னு தெரியல. தரிசனம் கொடுத்த கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. இன்னமும் அந்த காரியம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றுக்கு இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல கர்த்தர் நிக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. நல்லா தெரிஞ்சுங்க, என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுது, சாத்தானுக்கு குறியே அதுதான். எப்படியாவது தரிசனத்தை பெற்ற நபர் மேல் தான் சாத்தானோட குறியே இருக்கும். அதெல்லாம் நீங்க கவனிக்கணும். மத்தவங்க மேல அவன் கண்ணே கிடையாது, மற்றவங்க யாரு மேலேயும் அவனோட கண்ணே கிடையாது. ஆண்டவருக்காக யார் ஓடுகிறார்களோ, யார் தரிசனம் பெற்றார்களோ அவர்களை நோக்கி தான் என்ன பண்ணுவான் சாத்தான், எப்படியாவது இவங்களை இது பண்ணணும்னு சொல்லுவான். உங்களுக்கு நல்லா தெரியும், 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்துல குழியில போட்டார்கள். ட்ரெஸ்ஸை கிழிச்சு என்ன பண்றாங்க, முதல்ல அவன் போட்டிருந்த பலவர்ண அங்கேயே ட்ரெஸ்ஸை என்ன பண்றாங்க, கிழிச்சு தண்ணீர் இல்லாத வெறும் கிணற்றிலே போட்டாங்க. நல்ல கவனிங்க, தண்ணியே இல்லாத வெறும் கிணற்று, குழி தோண்டி வச்சிருப்பாங்கல்ல, தூக்கி உள்ள போட்டாங்க. நைட்டு ஃபுல்லா கத்திருப்பான், ஆமாவா இல்லையா? நைட்டு ஃபுல்லா அண்ணே ஒவ்வொரு அண்ணன் பேர் சொல்லா கொண்டிருப்பான். ஃபர்ஸ்ட் அண்ணன் பேர் என்ன, எதுக்கு எல்லாம் கேட்கறேன்னா, உங்களுக்கு அந்த அப்படியே அந்த 12 பேரையும் சொல்லி கொடுக்கத்தான் கேட்கறேன். ஃபர்ஸ்ட் அண்ணன் பேர் என்ன கேட்கறேன், அண்ணே ரூபன் அண்ணே. அடுத்தது 2வது அண்ணன் யாரு, சிமியோன் அண்ணே, லேவி அண்ணே, யூதா அண்ணே. எல்லாம் ஏரியா இருக்கவங்க பேரா வருது. சாமண்ண, தான் அண்ணே, பார்த்து சொல்லுங்க. பார்த்து சொல்லுங்க. அத்தலிப்பா, நப்தலி அண்ணே, காத் அண்ணே, ஆசேத் அண்ணே, செபுலோன் அண்ணே, இசக்கார் அண்ணே. பார்த்து தான் சொல்லுங்களேன். செபுலோன் அண்ணே
அது எல்லாம் சொல்லிட்டு போட்டு தான் ஏன்னா எல்லா பேரையும் சொல்லி என்ன பண்றான், விடிய விடிய எல்லா பேருக்கும் சொல்லிட்டோன்னா விடிய விடிய என்ன பண்றான், கத்துறான், என்னை காப்பாத்துங்க, இப்படி தண்ணி இல்லாத இடத்துல போட்டீங்களேனே, நான் இனிமேல் சொப்பனத்தை பத்தி பேச மாட்டேனே, என்ன கெஞ்சிருப்பான். அவன் என்ன கெஞ்சிருப்பான்னு அவனுக்கு தான் அந்த இடத்துல நல்லது. குழியில போட்டோன்னா ஹாயா உட்காந்துருப்பாங்களா, தண்ணி கூட இல்லாம என்ன பண்ணிருப்பான், கெஞ்சிருப்பான், அண்ணே மன்னிச்சு விட்டுருங்கண்ணே, ஏன்னா அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளைன்னு போட்டிருக்கு, எங்க அப்பா இல்லாம நான் இருக்க மாட்டேனே, அவங்க காலைல உணவுல மன்னிச்சிருங்கண்ணே என்னென்னலாம் கெஞ்சிருப்பான். இவங்களோட நைட்டெல்லாம் சும்மா இருந்திருப்பானுங்களா, நீ உன் சொப்பனை எப்படி நிறைவேதுன்னு பார்க்கலாம் உங்கள்கிட்டே இருந்திருப்பானுங்க. பிசாசு பேசிட்டு என்ன பண்ணிருப்பானுங்க, குழியில தானே இருக்க, உன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம், நாங்கெல்லாம் எப்படி உனக்கு வணங்குறான்னு பார்க்கலாம், என்னென்னலாம் அவனை பேச முடியுமோ எல்லாம் பேசுறாங்க. அப்பொழுது பாத்தீங்கன்னா யூதா மட்டும் இந்த 10 பேரும் இருதயமே இல்லாதவனுங்க, ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் இருதயம் இருந்துச்சு. யாரு? யூதா. துதிக்கும் பொழுது யூதா தெரியுமில, துதிக்கும் பொழுது என்ன பண்றாங்க, அந்த துதிக்கிற யூதா தான் என்ன பண்ணான், யோசேப்பு என்ன பண்றான், அவன் மேல இறக்கப்பட்டு குழியிலிருந்து மேல தூக்கி விட்டு இவனை இங்க சாவடிக்க வேணாம், யார்கிட்டயாவது வித்துடலான்னு சொல்லி என்ன பண்றாங்க, இஸ்மவேலர் இடத்துல எத்தனை வெள்ளி காசுக்கு, 28ஆம் வசனம், எத்தனை வெள்ளி காசுக்கு விற்கிறாங்க, 20 வெள்ளி காசுக்கு. அப்படியே இன்னொன்னு கத்துக்கங்க, ஏசப்பாவை எத்தனை வெள்ளி காசுக்கு வித்தாங்க, 30 வெள்ளி காசுக்கு. ஏசப்பாவை யூதாஸ் எத்தனை காசுக்கு வித்தான், 30 வெள்ளி காசு. யோசேப்ப 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 36ஆம் வசனத்துல இவன் என்ன பண்றான், இஸ்மவேலர் என்ன பண்றாங்க, இஸ்மவேலருக்கு இன்னொரு பேர் இருக்கு, வாசிங்க 36ல போட்டிருக்கு. இப்ப இதையும் நீங்க கத்துக்கணும், இஸ்மவேலருக்கு இன்னொரு பேர் என்ன பேரு, மீதியானியர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டே வரணும் சார், நிறைய காரியங்கள் எல்லாம் கத்துக்கணும், மனசுல வச்சுக்கணும், அப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது. அல்ல கவனிங்க, 36ஆம் வசனத்துல நேரா யார் வாங்குறா, இந்த மீதியான இஸ்மவேலர் இடத்துல 20 வெள்ளி காசுக்கு யோசேப்பை வித்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரா எகிப்துல கொண்டு போய், ரொம்ப தூரமா எகிப்துல கொண்டு போய் பார்வோன் ராஜா இருக்கல அவரோட பிரதான தலைவனாகிய போத்திபார்ட்ட வித்துட்டு போயிட்டாங்க. இங்க இருந்து நேரம் எங்க போயிட்டான் பாருங்க, யாருன்னே தெரியாத இடத்துக்கு போயிட்டான், போத்திபாருக்கு வித்துட்டு போயிட்டாங்க. அதோட கண்டினியூவா அப்படியே இருப்பாங்க. 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். போத்திபார் என்ற எகிப்தில் உள்ள ஒருவன் இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். நல்லா கவனிச்சீங்க, எதா வாங்குறான், என்னை பாருங்க, அடிமையா வாங்குறான். அடிமைக்கு என்ன வேலை கொடுப்பாங்க, வீட்டுக்கு வந்தா வந்தோன்னப்பா தனி ரூம்பா, உனக்கு அதான் தரு சூப்பர் ஏசி எல்லாம் போட்டு பெட்ரூம்பா உனக்கு, அப்படி கொடுப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதுலயே கன்றாவையான இடத்துல தான் கொண்டு கொடுப்பாங்க. எங்க கொடுப்பாங்க, ஸ்டோர் ரூமு, வண்டி நிப்பாட்டுற குடோனு, மோட்டர் ரூமு, மோட்டர் போடுற ரூம் இருக்குல்ல, அங்க படுத்துக்கணும், இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், ஆனா தரிசனத்தை பெற்றுக்கிட்டான். தரிசனத்தை பெற்ற மகன் தரிசனத்தை பெற்றுட்டான். அவன் லைஃப்ல எப்படியா அவன் தரிசனம் பெற்ற ஒரு நபர் எப்படிலாம் நடந்துக்குவாங்க அப்படின்னு தான் இப்ப அவங்க சொல்லிட்டு இருக்கேன். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஸ்டார்டிங்ல தரிசனம் என்ன, சொப்பனா என்னன்னு பார்த்துட்டோம். தரிசனத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டேன். தரிசனத்தை பெற்ற ஒரு நபர் எப்படிலாம் இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் யோசேப்பை பத்தி உங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். அவருடைய குணாதிசயங்கள் பாத்தீங்கன்னா அடுத்த வசனமே போட்டிருக்கு. 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆமீன் சொல்லுவோமா? எகிப்துல வித்துட்டாங்க. நல்லா கவனிங்க, தரிசனத்தை பெற்றுட்டான். ஆண்டவர்கிட்ட நல்ல ஜெபம் பண்ற பையன் தரிசனத்தை பெற்றுட்டான். ஆனா அவன் லைஃப்ல எவ்வளவு கஷ்டங்கள் நடக்குது. அவன் கஷ்டத்துல அவங்க அப்பா கைவிட்டாங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாம் கைவிட்டாங்க. ஆனால் ஒருவர் மாத்திரம் அவனை கைவிடவே இல்லை. யார்? கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்ற வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலையில, கஷ்டமான நேரத்துல உங்க குடும்பத்துல இருக்கவர்கள், கூட பிறந்தவங்க, உங்க நண்பர்கள், இவங்களை ரொம்ப நம்பி இருந்த உதவி செய்வாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. அவங்க தான் முதல்ல ஓடுவாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா கைவிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்க, தரிசனத்தை கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன போனுச்சு, யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் என்ன போனுச்சு அவனை விட்டு, பலவரன் அங்கி. ரெண்டாவது என்ன போனுச்சு, அம்மா அப்பாவோட அன்பெல்லாம் போனுச்சு. அடுத்தது முன்பின் தெரியாத தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்படாம். இதுல எங்கேயுமே யோசேப்பு முறுமுறுத்தான் என்று வேதவசனம் சொல்லவே இல்லை. ஆமீன். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் போட்டிருக்கு.
கரெக்டா இல்லையா? அதே மாதிரி நிறைய பேர் வேதத்துல பாத்தீங்கன்னா கோபப்பட்டார்கள். மோசே கூட கோபத்துல ஒரு அடி அடிக்க சொன்னதுக்கு 2 அடி, பேச சொன்னதுக்கு 2 அடி அடிச்சிட்டான். அதை கூட பதிவு பண்ணிருக்காங்க. ஆனால் எங்கேயாவது யோசேப்பு முறுமுறுத்தான் என்று வேதத்துல பதிவு இருக்கா? ஒரு இடத்துல கூட கிடையாது. அப்ப இதுல இருந்து என்ன நீங்க எழுதிக்கணும்? தரிசனம் பெற்றவர்கள் முறுமுறுக்க மாட்டார்கள். ஆமீன். நீங்க எழுதிக்கணும் தரிசனத்தை. அதனாலதான் நீங்க பெற்றிருக்கங்கன்ற. ஆண்டவர் உங்கள்ட்ட பேச விரும்புறாரு, உங்கள்ட்ட வெளிப்படுத்த விரும்புறாரு. என் லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, என்ன கொண்டு என்னத்த பண்ண போறாரு? நீ பாஸ்டர் பையன்பா, நீ தரிசனத்தை பெற்று நாளைக்கு பாஸ்டர் ஆக போற, அப்படி நாளைக்கு பாஸ்டர் ஆகிட்ட இன்னும் மேல போக போற அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. இல்ல, ஒவ்வொருத்தரை பத்தியும் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்காரு. உங்க குடும்பத்துல உங்களை வச்சு என்ன செய்ய போறேன், உங்க குடும்பம் எப்படி உயர போகுது அப்படின்னு கூட ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க குடும்பம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது, யார கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க, எப்படின்னா குழந்தை பிறக்குன்னு கூட வெளிப்படுத்துவாரு. எப்படி உங்க குடும்பம் சொந்த வீடை கொடுப்பாரு, நல்ல வாழ்க்கையில உயர்த்த போறாரு. அதுக்கு உங்களுடைய பங்கு எங்க இருக்கு அப்படின்றத கூட கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரியுதா? உங்களுக்கு உங்க குடும்பம் எப்படி கட்டப்படும் அப்படின்றது கூட கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதனாலதான் தரிசனத்தை பெற்றிருக்காங்கன்னு சொல்றேன். தரிசனத்தை பெற்ற பிறகு யோசேப்பு எங்கேயுமே முறுமுறுக்கவில்லை. ஆமீன். நல்ல குணங்களை பத்தி பார்க்கலாம். யோசேப்போட நல்ல குணங்கள் பாத்தீங்கன்னா, தரிசனத்தை பெற்றவர்கள் வேலையில் உண்மையா இருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். 39வது அதிகாரம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 வசனத்துல எகிப்திலே யோசேப்பு விற்கப்பட்டான் வசனம் பார்த்துட்டோம். 2வது வசனத்துல கர்த்தர் யோசேப்போட இருந்தாருன்னு பார்த்துட்டோம். 3வது வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவன் எஜமான் கண்டு. ஆமே. நல்ல கவனிங்க. சும்மா ஆண்டவர் இவன் கூட இருந்தாரு, இவன் செய்யறதெல்லாம், இவனுக்கு தொட்டதெல்லாம் பழிச்சிச்சு அப்படின்னு எங்கேயா இருக்கா? வேலையில உண்மையா இருந்திருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு தீர்க்க தரிசனம் பெற்றவர்கள் உண்மையா இருப்பார்கள். தீர்க்க தரிசனம் பெற்றவர்கள் முறுமுறுக்க மாட்டார்கள். ஏன்? எப்ப பிரச்சனை வந்தாலும் ஐயோ ஆண்டவர் அந்த வசனம் சொல்லியிருக்காரு, ஏசாயா 41:10 சொல்லியிருக்காரு, நான் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வசனம் ஞாபகம் வந்துடும். தரிசனம் பெற்றவர்கள் ஒரு பிரச்சனை வரும்போது முறுமுறுக்க மாட்டாங்க. உடனே யோசுவா 1:5 ஞாபகம் வரும். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க வசனம் ஞாபகம் வரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்க தரிசனத்தை பெற்று ஒரு வார்த்தையை நீங்க ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க, வேலையில் உண்மையா இருப்பீங்க, வீட்டின் எல்லா காரியங்களையும் ஒழுங்காய் பார்த்து கொள்வீர்கள். தரிசனம் பெற்ற பெண்கள் வீட்டில எல்லா காரியத்தையும் ஒழுங்கா கரெக்டா பார்த்துக்குவீங்க. ₹1 கூட வீண் செலவு ஆகாதபடிக்கு, ₹1 கூட வெட்டி செலவு ஆயிராதபடிக்கு, எந்த ஒரு காரியத்திலும் ஏமாந்து போய் விடாதபடிக்கு தரிசனம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? வீட்டின் காரியங்களை ஒழுங்காய் பார்த்து கொள்வார்கள். தரிசனம் பெற்றவர்கள் புலம்பி அழுவ மாட்டார்கள். இவன் அழுமுஞ்சு மாதிரி சுடுமுஞ்சு மாதிரி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே உட்கார்ந்தானா, யாரா அவன், எங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தீங்க இவனு கேட்டிருப்பாங்க. ஆனா அவன் முகத்தை பார்த்தா நல்ல கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. என்று யாரு கண்டு? எஜமான் கண்டு. இவன் சிடுமுஞ்சோட உட்கார்ந்துருந்தானா, சோகத்தோட உட்கார்ந்துருந்தானா என்ன பண்ணிருப்பாங்க? இந்த விடியா மிஞ்சு கூட யாரா அவன் அனுப்பியிருப்பாங்க. நல்லா அடிமையா, யார் இந்த பையன், நல்ல அடிமையா வந்தான், ஆனா நல்ல சந்தோஷமா இருக்கான், முகம் நல்லா இருக்கு, அவன் எந்த வேலையை கொடுத்தாலும் அப்படி சூப்பரா செஞ்சிடறானே, அப்ப கர்த்தர் அவன் கூட அவன் வணங்குற கடவுள் அவன் கூட இருக்காரு போலன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப தரிசனம் பெற்றவர்கள் புலம்பி அழமாட்டார்கள். எழுதுறீங்களா இல்லையா? தரிசனம் பெற்றவர்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டார்கள். சோம்பலாம் அவன் உட்கார்ந்துருக்கல, துருன்னு வேலை பார்த்துட்டே இருக்கான். அதை எஜமான் கண்டு கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டார். சுறுசுறுப்பா இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் பெரிய பிரதானின்னு போட்டிருக்கு, அவங்க வீட்டுல ஏகப்பட்ட வேலைக்காரர்கள் இருக்காங்க, யார பத்தியாவது அங்க போட்டிருக்கா? ஆனா யோசிப்பு பாக்குறான், நல்ல வேலை பார்க்கறான், வேலையில உண்மையா இருக்கான், வீட்டு காரியங்களை ஒழுங்கா பாத்துக்கிறான், புலம்பி அழாம இருக்கான், சோம்பேறித்தனமா இல்லாம இருக்கிறான். இங்கிலீஷ்ல வார்த்தை சொல்லுவாங்க, ஐ ட்ரை மை பெஸ்ட் லெவல்னு சொல்லுவாங்க. அப்ப யோசேப்பு அவனுடைய பெஸ்ட் லெவல் என்ன பண்ணிருக்கான்? நல்ல முயற்சி எடுத்து என்னால முடியும் அப்படின்னு முந்தி பண்ணனாலதான் என்ன பண்ணிருக்கு? வசனம் போட்டிருக்கு. அடுத்த வசனத்தை போட்டிருக்கு, அவன் வீட்டில எல்லா வசனத்தை வாசிங்க. அவனை தன் வீட்டுக்கும், நல்ல கவனிங்க, அவன் அப்படி உற்சாகமா இருந்தபடியினால்
திருப்பி வாசி. அவனை தன் வீட்டுக்கு, அவனை யோசேப்பை தன் வீட்டிற்கு, தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும், நல்ல கவனிங்க, தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை தலைவனாக மாற்றினான். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? இவன் சோம்பலா இல்ல, இவன் சோர்வா இல்ல, புலம்பி அழுகல, வேலையில உண்மையா இருக்கான், எல்லா காரியத்திலயும் உண்மையா இருக்கிறனால என்ன பண்றான், இவனோட எந்த காரியத்தை கொடுத்தாலும் நல்ல உற்சாகமாய் அதுல அவன் பார்ட்டிசிபேட் பண்றான் அப்படின்றத தெரிந்துக்கிட்டு குடும்பத்துல இருக்க எல்லா காரியத்தையும் என்ன பண்றாங்க, அவன் ஒப்பு கொடுத்துட்டான். ஆமீன். தரிசனம் பெற்றவர்களுடைய கையில் தேடி வரும். உண்மையா இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்க எதையும் தேடி போகணும்னு அவசியமே இல்லை. ஆமீன். ஒரு காரியத்தை முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, உண்மையாய் அந்த காரியத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதற்கு உண்டான பலன் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஒரு வேலையே இருக்கு, நல்ல முழு மனதோடு முழு உள்ளத்தோடு அந்த வேலையை நீட்டா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த வேலை உங்களை தேடி வரும். கரெக்டா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எல்லா காரியமே நீங்க எடுத்துக்கங்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை அநேகத்தில் அதிக அதிகமாக வைப்பேன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் புடுங்கப்படும். புடுங்கி என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவனுக்கு தான், இல்லாதவன்ட்டு புடுங்கி இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து நீ நல்லா ஓடுப்பா, இவன் சும்மா உட்கார்ந்துருக்கிறான், நீ நல்லா ஓடு, என்ன பண்ணுவாங்க, உற்சாகமாய் காணப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால் தான் வசனம் போட்டிருக்கு, தன்னுடைய வீட்டுக்கு எல்லா காரியத்திற்கும் அதிபதியாக மாற்றினான். அல்லேலூயா. அப்ப தரிசனம் பெற்றவர்கள் என்ன சொல்லியிருக்கேன், தரிசனம் பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, முதலாவது முறுமுறுக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கும் சர்ச்சுக்கு போய் என்னத்த கண்டேன் அப்படி இப்படி முறுமுறுக்க மாட்டார்கள். வேலையில் ஜாக்கிரதையா இருப்பார்கள். வீட்டின் எல்லா காரியங்களையும் ஒழுங்காக பார்த்து கொள்வார்கள். புலம்பி அழமாட்டார்கள், சோம்பலா இருக்க மாட்டார்கள். தங்களுடைய முயற்சியை சிறந்ததாக வெளிப்படுத்துவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, தரிசனம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. ஆதியாகமம் வீட்டுக்கு இப்ப வந்தாச்சு, ராஜாவோட அசிஸ்டன்ட் வீட்டுக்கு இவ்வளவு பூந்தாச்சு. இப்ப தரிசனம் பெற்றவருக்கு ஒரு சோதனை வருது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவள் யாரு? வீட்டு ஓனர் ஒய்ஃப், வீட்டு ஓனரோட ஒய்ஃப். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, யாரு? யோசிப்பு நல்லா வேலை செய்யறான், ஆள் அழகா இருக்கான், சூப்பரா இருக்கான். என்ன பண்ணுது, உடனே அவன் மேல் கண் போட்டு அவன் வஸ்திரத்தை பிடித்து என்னோடு கூட இருன்னு சொல்லி தவறான காரியத்துக்கு அழைக்கிறாள். நல்லா கவனிக்கணும், நல்லா நீங்க கவனிக்கணும், நல்லா நீங்க கவனிக்கணும். உடனே அவனோ யோசேப்போ நல்ல வாய்ப்பா இல்லையா, ஷார்ட்கட்டா இல்லையா மேல போறதுக்கு, வந்தது அடிமை வாழ்க்கை. இதுக்கு என்ன சொல்றாங்க, இது சொல்லுவாங்களே, கரும்பு தின்றதுக்கு கூலி வேற. ஆனா இவன் என்ன பண்ண, கரும்பு வேணாம் கூலி வேணாம், எனக்கு எது வேணாம், என்ன பண்றான், போட்டிருந்த வஸ்திரத்தை விட்டுட்டு அவள் கையில் விட்டு வெளியே ஓடி போனா. தவறு பண்றதுக்கு கூப்பிடுறா, ஆனா என்ன பண்றான், ட்ரெஸ்ஸ புடிச்சிட்டா. ட்ரெஸ்ஸ போனா போயிட்டு போகுது, என்ன பண்றான், ட்ரெஸ்ஸ விட்டுட்டு வெளியே ஓடி வந்துட்டான். இந்த அழிந்து போற இந்த வஸ்திரம் போனா போயிட்டு போகுது, ஆனால் அழியாத ரெட்சிப்பென்னும் வஸ்திரத்தை நான் பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்வேன், பழுதோ அதை நான் கரைப்படுத்த மாட்டேன்னு சொல்லி என்ன பண்றான், தெரிச்சு ஓடி போயிடுறான். ஆமீன். நல்ல கவனிக்கணும், தரிசனம் பெற்றவர்கள் அல்ப காரியத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். எழுதிக்கங்க, அற்பமான காரியத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். தரிசனம் பெற்றவர்கள் தரிசனம் நிறைவேறுவதற்காக எதை வேணுமானாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவார்கள். அந்த வார்த்தை நீங்க எழுதிக்கங்க. தரிசனம் பெற்றவர்கள் அற்ப காரியத்திற்காக விட்டு கொடுக்க மாட்டார்கள், அற்பமான காரியத்துக்காக தரிசனத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். அந்த தரிசனம் நிறைவேறணுன்றதுக்காக என்ன வேணா தியாகம் பண்ணுவார்கள். ஆமீன். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க தரிசனத்தை பெற்றுக்கிறது மட்டும் பெருசு கிடையாது, இந்த இவ்வளவு காரியங்கள் அந்த இடத்துல இருக்குது. நல்லா பாத்துக்கங்க. ஏற்கனவே என்னென்ன போயிடுச்சு, பலவர்ண அங்கி போயிடுச்சு, ரொம்ப பிடிச்ச பலவர்ண அங்கி போயிடுச்சு. இங்க வந்து சம்பாரிச்சு வச்சு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கினா, இதுவும் யார் பிடிங்கிட்டா, இந்த பொம்பளை பிடிங்கிட்டா. யாரு? கிளவி. நான் இவளையும் கிளவின்னு தான் சொல்லுவேன், எஸ்எபிலையும் கிளவின்னு தான் சொல்லுவேன். உடனே உங்களுக்கு தெரியும், அந்த கதை ஃபுல்லா தெரியும். வெளியே வந்து என்ன பண்றா, நாடகம் ஆடிடுறா. என்ன நாடகம் ஆடிடுறா, ஐயோ இந்த வீட்டுக்கு வேலைக்கு அது எல்லாத்துக்கும் அதிகாரியா வச்ச இந்த அடிமை பையன் என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டான்னு சொல்லி யார்ட்ட, வீட்டுக்கார்ட்ட மாட்டி விட்டா. செய்யாத தப்புக்கு தண்டனை.
அப்ப தரிசனம் பெற்றவர்களுக்கு இந்த மாதிரி சோதனைகள்லாம் நீங்க செய்யவே தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க. இல்லாததும் பொல்லாததும் சொல்லுவாங்க. எங்கேயாவது அவன் மாட்டி விட்டான், அந்த பொம்பளைய மாட்டி விட்டான் அப்படின்னு இருக்கா? எங்கேயுமே இல்லை, நீங்க பார்க்கவும் முடியாது. என்ன பண்றான்? அமைதியா பொறுமையா போயிடுறான். நேரா இவன் எங்க போயிடுறான்? ஜெயிலுக்கு போயிடுறான். திருப்பியும் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், அடிமையா இருந்து நல்ல செல்ல பிள்ளையா இருந்து விற்கப்பட்டான். அங்க இருந்து நல்ல இடத்துக்கு வந்தான். நல்லா இருந்த இடத்துல இந்த பொம்பளை ஒரு தப்பு பண்ணனால பண்ணாத தப்புக்கு என்ன பண்றான்? நேரா ஜெயிலுக்கு போயிடுறான். ஜெயில இவன் கூட யார் வரா அப்படின்னு பாருங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பான பாத்திரக்காரன் சுயம்பாகி அப்படின்ற 2 பேர் வராங்க. கதை நல்லா இருக்கா? நல்ல கதை கேட்க நல்லா தான் இருக்கும். பான பாத்திரக்காரன் சுயம்பாகி 2 பேரு வராங்க. யாரு பான பாத்திரக்காரன் அப்படின்னா, ராஜாக்கு திராட்சை ரசம் ஊத்தி கொடுக்குறவன். நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க, ராஜாக்கு திராட்சை ரசம் ஊத்தி கொடுங்க. சுயம்பாகி சாப்பாடு சமைச்சு கொடுக்குறவன். 2 பேரும் ஒரு தப்பு பண்ணிட்டானுங்க. என்ன பண்ணிருப்பானுங்க? சோத்துல உப்பு கம்மியா போட்டிருப்பானுங்க. ராஜா என்ன பண்ணிருப்பாரு? கல்தாம்பட்டியில போட்டு சொல்லிக்கிட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் உப்பு கம்மியா போடுற, சாப்பிட்டு பார்த்து கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணிருப்பாரு? 2 பேரும் போங்க கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாரு. இங்க என்ன ஆகுது பாருங்க, இவனுங்க ஒரு கனவு கண்டானுங்க. என்ன பண்றானுங்க? 8ஆம் வசனத்துல 2 பேரும் ஒரு கனவு கண்டாங்க. இந்த கனவுக்கு அர்த்தம் தெரியல. ஏற்கனவே இவன் சொப்பனை கண்டு இவன் தரிசனம் பெற்று அவனே ஒண்ணும் தெரியாம வந்துட்டு முழிச்சிட்டு இருக்கான். இங்க ஆண்டவர் அவனை வழி நடத்துறாரு. இந்த இடத்துல இவனுங்க சொப்பனை கண்டவன அந்த சொப்பனத்துக்கு சரியான பதிலை சொல்றான். யாரு? யோசேப்பு ஜெபம் பண்ணி, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணி சரியான பதிலை சொல்லும் பொழுது என்ன பண்றாங்க? இவன் சொன்ன மாதிரியே அவங்க 2 பேத்துக்கு நடந்துருச்சு. 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அப்பா நீங்க 2 பேரும் உங்க தரிசன நிலைமையில நிறைவேற போகுது. அதாவது பான பாத்திரக்காரன் திருப்பியும் ராஜாவோட சமூகத்துல வேலைக்கு போற, அங்க போயிட்டு நான் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லி என்னை நினைத்து, வசனம் பாருங்க 14ஆம் வசனத்துல, என்னை நினைத்து நீ வாழ்வடைந்திருக்கும் போது, நீ நல்லா இருக்கும் பொழுது திருப்பி ராஜாட்ட நீ வேலைக்கு போகும்போது என்னை தப்பே பண்ணலப்பா, என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து, நான் தப்பே பண்ணல ஆனா இப்படி ஜெயில மாட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்வோனுக்கு அறிவித்து விடுதலையாக்க வேண்டும், இந்த பிரச்சனையில இருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று போட்டிருக்கு. 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை போட்டிருக்கு. 23 என்ன போட்டிருக்கு? 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த சம்பவம் நடந்து, 2 வருஷம் ஆச்சு. மறந்தான் போட்டிருக்கு பாரு வசனம். யோசேப்பு நினையாமல் மறந்து விட்டான். யோசேப் அவனுக்கு நல்ல லைஃப் வந்தோன்னு என்ன பண்ணிட்டான்? யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். எல்லாராலும் மறக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போவீங்க. எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். நல்லா அப்படியே நீங்க ஒரு செகண்ட் அப்படியே கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. கண்ண மூடி யோசிங்க, தூங்கிறாதீங்க, கண்ண மூடி யோசிங்க. நல்ல செல்ல பிள்ளையா இருந்தான், அப்பாவோட சமூகத்துல செல்ல பிள்ளையா இருந்தான். நித்தமும் அவ்வளோ ஜாலியா இருந்தான். ஏன்னா அவன் மேல பாசம் வச்சு ரொம்ப விலை கூடின காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்த நாள்ல இருந்து கூட இருக்கவனுங்கெல்லாம் பிரச்சனை பண்றாங்க, தொல்லை பண்றானுங்க, ஒரே டார்ச்சர் பண்றானுங்க. எல்லாம் அதே தான் உங்களுக்கும் நடந்திருக்கும். உங்க லைஃப்லயும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்துருப்பாரு. பொறாமையால உங்களை சுத்தி இருக்கவங்க பக்கம் வைப்பாங்க. உங்க மேல இருக்க பொறாம, ஏன் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு டார்ச்சர் பண்றாங்கன்னா உன் மேல பொறாம. நீ நல்லா இருக்க, நல்ல ட்ரெஸ் போட்டு வர, நல்ல சந்தோஷமா இருக்க, உன் முகத்துல சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க. இதே சூழ்நிலை தான் யோசேப்புக்கு இருந்துச்சு. அங்க இருந்து குழிக்கு போனான். குழியில இருந்து என்ன பண்ணான்? நேரா ஒரு இடத்துக்கு வந்தான். பல வருடங்கள் ஓடிடுச்சு. அப்பாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான், எங்கேயும் போக முடியாது. ஏன்? பிடிச்சி வச்சுட்டாங்க போத்திபார் வீட்டுல. அங்க தப்பே செய்யாத தப்புக்கு சிறைச்சாலை தண்டனை. யோசிச்சு பாருங்க, ஜெயிலுக்கு போறதெல்லாம் எவ்வளவு பெரிய மேட்ரு. நம்ம கடகடன் படிச்சுட்டு போறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, செய்யாத தப்புக்கு இவன் தப்பு பண்ணியிருந்தா கூட அதை ஏத்துக்கலாம், தப்பே பண்ணல, ஜெயில போய் மாட்டிக்கிட்டான். ஜெயில போய் மாட்டினதுக்கு அப்புறமேட்டு கூட 2 பேர் வரானுங்க, அவனுங்களுக்கு நல்லது பண்றான். அவனுங்க போய் ராஜாட்ட சொல்லி எப்படியாவது இவனை ஜாமீன்ல பெயில்ல வெளியெடுப்பான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பாக்குறான். அவன் சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, எல்லாரும் என்னை கைவிட்டாங்கப்பா, என் அண்ணன் தம்பிங்க, எங்க அப்பா அம்மா எல்லாம் என்னை கைவிட்டாங்க, நீங்க என்னை நினைத்து என் மேல் தயவு, அந்த வசனம் அழகா போட்டிருக்கு, என் மேல் தயவு கூர்ந்து என்னோட பிரச்சனைய பார்வோன்ட்ட ராஜாட்ட நீங்க எடுத்து சொல்லி எப்படியாவது என்னை இங்க இருந்து வெளியே மட்டும் கொண்டு வந்துருங்கப்பா, நான் திருப்பி ஓடிடுறேன், எங்க அப்பாவை பக்கம் போயிடுறேன், எங்கேயாவது போயிடுறேன், நான் என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சுறான். ஆனால் வசனம் போட்டிருக்கு 2 வருஷம் ஆச்சு. நல்லா போட்டிருக்கு வசனம், அவர்கள் யோசேப்பை நினையாமல் மறந்தார்கள். நன்றியே இல்ல மனிதர்களுக்கு. நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பீங்க மத்தவங்களுக்கு, உங்களை கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டாங்க. தேவைக்கு உங்களை பயன்படுத்திக்குவாங்க, தேவைக்கு உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு தேவை, உங்களை பயன்படுத்திக்குவாங்க. அது எந்த உறவா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அது என்ன தேவையா இருக்கலாம்.
பண தேவையா இருக்கலாம், எந்த தேவையா இருக்கலாம், அந்த தேவைக்கு மட்டும் உங்களை யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கிறீர்களா? இதே சிச்சுவேஷன்ல தான் யோசேப்பு வேதனைப்பட்டு அவ்வளவு அழுது புலம்புறான். அவ்வளவு அழுது புலம்புல, மனசுல வேதனைகள் இருக்கு. ஆனா தரிசனம் பெற்றவர்கள் புலம்ப மாட்டார்கள் போட்டிருக்கு. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. பார்வோன் வீட்டுல இருக்கும்போது புலம்பாம இருந்திருப்பான். ஜெயிலுக்கு போனப்ப மனசுல எவ்வளவு ஓடி இருக்கும். வாயை திறந்து வெளியே சொல்லாம இருந்தா கூட மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைகள். அவனுக்கு வயசு ரொம்ப கம்மி. இந்த வயசுலயே அவ்வளவு பாரங்களை சுமந்துட்டு இருக்கான். நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்க பாரங்களை சுமக்கிறீங்களா? குடும்பத்துல இருக்க கடன் பிரச்சனைக்கு நீங்க தான் பொறுப்பா இருக்கீங்களா? ஐயோ, இவ்வளவு பெரிய பொறுப்பு எனக்கு இருக்குதே, எப்படி நான் இதை செய்ய போறேன்? இந்த கடனை நான் எப்படி அடைக்க போறேன்? பண தேவை, எவ்வளவு தேவைகள் இருக்கே, இந்த தேவையை நான் எப்படி சந்திப்பேன்? என்னால முடியாத காரியமா இருக்குதே அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி ரொம்ப பாரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? இதே சூழ்நிலையில தான் யோசேப்பு இருந்தான். நீங்க வசனத்தை நல்லா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் எடுத்து வாசிங்க. எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. எல்லாரும் அவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கானே தெரியல. நீங்க யாக்கோபை யோசிச்சு பாருங்க, அப்பா யோசிச்சு பாருங்க. பையன் செத்து போயிட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அண்ணன் தம்பிங்க உண்மையை சொல்ல. அண்ணன் தம்பிங்க என்ன நினைச்சிருப்பானுங்க? எங்க போய் யார்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கானோ அப்படின்ற கைவிடப்பட்ட சூழ்நிலை. எல்லாரும் அவனை கைவிட்டாங்க. இந்த நேரத்துல தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிப்போம். ஆபகுக் எடுத்து வாசிங்க. ஆபகுக் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல போட்டிருக்கு. ஆபகுக்கை பார்த்து கர்த்தர் சொல்றார். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆபகுக்கை பார்த்து கர்த்தர் சொல்றார், அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. என்னைய பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, வசனம் கொடுத்திருப்பாரு. என்னைய பாருங்க, அதுக்கு மேல படிக்காதீங்க. வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, வசனம் கொடுத்திருப்பாரு. எழுதி வைங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க மறந்துடுவீங்க. சோர்ந்து போகும் பொழுது அதை வசனம் போட்டிருக்கு. கடந்து ஓடுகிறவர்கள், வாழ்க்கையில பிரச்சனையோட உங்க வீட்டுல ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கடந்து போகிற வழியில வாசல்ல அந்த வசனத்தை எழுதி வைங்க, கைப்பட எழுதி ஒட்டி வைங்க. ஆண்டவர் இந்த தேதியில இந்த வார்த்தையை கொடுத்திருக்காருன்னு சொல்லி நீங்க டேட்டு போட்டு எழுதி வைங்க. ஒரு பேப்பர்ல எழுதி செவுத்துல ஒட்டி வைங்க. எதுக்கு பின்னாடி அதை எழுதி கதவுக்கு பின்னாடி எழுதி வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு எப்ப கொடுத்திருக்காருன்ற டேட்டு உள்பட எழுதி வைங்க. வசனம் போட்டிருக்கு, கடந்து ஓடுகிறவர்கள். வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இருக்கவங்க பிரச்சனைகள்ல பிள்ளைங்க, வீட்டுக்கார, மனைவி வேதனைப்பட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. கடந்து ஓடுகிறவர்கள் வாசிக்கும்படி எழுதி வை. அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு மனசுல ஆறுதல் கிடைக்கும். ஆமீன். அடுத்த வசனம் போட்டிருக்கு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருப்பாரு. எல்லா வார்த்தையும் கூடிய சீக்கிரத்துல எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போறது. வசனம் போட்டிருக்கு. செருபாபேலை பத்தி தெளிவா போட்டிருக்கு. அந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? அவனை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு பின்னாடி நான் சொல்றேன். நீங்க நல்லா கவனிங்க. அவ்வளோ உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. நாள் போயிட்டே இருக்குதேன்னு அழுவாத. நாள் ஓடிட்டே இருக்குதே, நான் நல்லா இருப்பேன், எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நினைச்சனே, என்னால முடியல, என் வாழ்க்கை நல்லாயிரும் அப்படின்னு நான் நினைச்சனே, முடியலன்னு வருத்தப்படாத. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். தரிசனத்தை பெறாதவர்கள் தரிசனத்தை பெறுங்க. ஆண்டவர்ட்ட வாக்குத்தத்தம் பெறாதவர்கள் தனிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் பெறுங்க. அப்பதான் இந்த வார்த்தை உங்களுக்கு ஏற்கனவே தரிசனத்தை பெற்றவர்கள், ஏற்கனவே வாக்குத்தத்தம் வாங்கினவர்களுக்காக இந்த வசனத்தை போட்டிருக்கு. குறித்த காலத்திற்கு நான் உனக்கு சொன்ன வசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நடக்காம போயிருமே நினைக்காத, சோர்ந்து போகாத. தரிசனம் பெற்றவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். தரிசனம் பெற்றவர்கள் புலம்ப மாட்டார்கள். தரிசனம் பெற்றவர்கள் வேதனைப்பட மாட்டார்கள். எப்படியாவது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் என்று முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ காத்திரு என்று கர்த்தர் சொல்றாரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில அது தாமதிப்பதில்லை. நிச்சயமாக உனக்கு சேரும். கர்த்தர் உனக்கென்று நியமித்ததை உனக்கு அது சேரும். காரணம் அதை பிளான் போட்டவர்,
அதை ஸ்கெட்ச் போட்டவரு கர்த்தர். உன் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கணும்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டது கர்த்தர். நிச்சயமாக உன் வாழ்க்கையில நிறைவேறி ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? காரணம் பாத்துக்கங்க, ஆபிரகாமுக்கு சொல்றாரு ஆண்டவரு, ஒரு குழந்தையை கொடுப்பேன்பா, கண்டிப்பா கொடுப்பேன்ட்டாரு. சொன்னது 75 வயசுல, ஆனா குழந்தை பிறந்தது 100 வயசுல. சொல்றாரு, தன்னிலும் பெரியவர் ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் மேல சத்தியமா சொல்லுவோம், சர்ச்சு மேல சத்தியமா சொல்லுவோம், பைபிள் மேல சத்தியமா சொல்லுவோம், அம்மா அப்பா மேல சத்தியமா சொல்லுவோம், தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுவோம். எல்லாம் அதிகமா சொல்றது கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லுவோம். அந்த கடவுளே சொல்றாரு, எனக்கு மேல ஒருத்தர் இல்லை என்று சொல்லி வசனம் போட்டிருக்கு. தன்னிலும் பெரியவர் ஒருவர் இல்லை என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தன்னில் தானே சத்தியம் பண்ணி நிச்சயமாக உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் நிறைவேறும். தாமதித்தாலும் காத்திரு, சோர்ந்து போகாத. தரிசனம் பெற்றிருக்க, சோர்ந்து போகாத. சாத்தான் உன்னை அப்படியே வஞ்சிக்க பார்ப்பான், சாத்தான் உன்னை வேதனைப்படுத்த பார்ப்பான். இப்ப நடக்கிற காரியத்தை பத்தி நீ பயந்து ஏமாந்து போகாதே. நீ கண்ணுல பாக்குற சிச்சுவேஷன் எல்லாமே உனக்கு தப்பா இருக்குது, உன்னோட சூழ்நிலைகள் எல்லாமே தப்பா இருக்குது. இதை வச்சு நீ கணக்கு போட்டுறாத. இதுதான் உன்னோட முடிவு நினைச்சுக்காத. கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போய் அழைக்கிற தெய்வம். ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து உருவாக்குறதுதான் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிளஸ் பாயிண்ட், அவருடைய கிரேஸ், அவருடைய ஸ்பெஷல், அவருடைய பவர். ஒண்ணுமே இல்ல கையில, ஒண்ணுமே இல்லாம தொடச்சு ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருக்க நினைக்கிறியா? கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறாரு. ஒன்றுமே தரிசனம். அதனாலதான் சொல்றான், தரிசனத்தை பெற்றுக்கோ, தரிசனத்தை உருவாக்கு. தரிசனத்தை பெற்றுக்கோ, தரிசனத்தை உருவாக்கு. பிரேயர் பண்ணு. ஆண்டவர் பயங்கரமான தரிசனத்தினால சொப்பனத்தினால உன் கூட வெளிப்படுவாரு. அதை பிடிச்சு வச்சுக்கோ, அதை பிடிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். வசனம் போட்டிருக்கு, குறித்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கு, சீக்கிரமா நிறைவேற போதுன்றாரு. வசனம் போட்டிருக்கு, விரும்பி அதிக நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். ரொம்ப நாள் காத்திருக்கிற நடக்காம இருக்கேன்னு சொல்லி இருதயம் இழைச்சி போச்சா? விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமா? சொர்க்கமா இருக்குமா வாழ்க்கை? பரலோகமா இருக்குமா வாழ்க்கை? அதே போல ஜெயில வேதனைப்பட்டு அழுது புலம்புகிற யோசேப்புக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது? ராஜா ஒரு கனவு கண்டிருக்காரு. ராஜா கிட்ட வேலை பார்த்த 2 பேர் கனவு கண்டானுங்க. கனவுக்கு அர்த்தம் சொல்லிட்டாரு. ஆனா நன்றி கிட்டவனுங்க நினைச்சு பார்க்காம வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டானுங்க. ஆண்டவர் பாக்குறாரு, நீ என்னடா என் பிள்ளைக்கு ரெக்கமெண்ட் பண்றது? நான் டைரக்டாவே பார்வோனே அடிச்சு தூக்குறேன் பாருன்ட்டு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து ஒருத்தட்ட போய் நீங்க சிபாரிசு பண்ணி நிப்பீங்க, அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு. ஆனா கூட இருக்கவன் பியூன் என்ன பண்ணுவானுங்க? இல்லாத போல, அதாவது சிஎம் கூட பார்த்துடலாம், ஆனா சிஎம் பியூ தான் பார்க்க முடியாது. கரெக்டா இல்லையா? சிஎம் கண்டிப்பா ஈஸியா பார்த்துடலாம், சிஎம்மோட பிஏ தான் பார்க்கறது கஷ்டம். ரொம்ப பில்டப் கொடுப்பாப்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்னடா இது பார்க்கறாரு, இவனுக்கு சப்போர்ட் இது பண்றது, ரெக்கமெண்ட் பண்றது, டைரக்டா சிஎம் இருந்தே உங்களுக்கு கால் வந்தா அப்படி இருக்கும். ஒரு காரியத்தை நீங்க யோசிக்கிறீங்க, அங்க இருந்தே வேலை செய்யற இடத்துல ஒரு அதிகாரி கூட நிக்கிறவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னா போ அப்படி இப்படின்னுவாங்க. டைரக்டா அவங்களே ஒரு நாள் உங்களை பார்த்து, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை பார்க்குற, 4 பேர் வாங்க சேர்ந்து இந்த வேலையை பாருங்க, இனிமேல் இது மட்டும் தனியா பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா அப்படி இருக்கும். அதே போல பாருங்க, வசனம் போட்டிருக்கு பாருங்க, ஏசாயான்ற அடுத்த வசனம், ஏசாயா அடுத்த வசனம், ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, பார்வோன் யோசேப்பை தீவிரமாய் அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் தீவிரமா எங்க இருந்து? ஜெயில இருந்து. எப்படி இருந்திருப்பான்? முடி வளர்ந்து சேவிங் பண்ணாம ரொம்ப கேவலமா இருந்திருப்பான். ஜெயில இருக்கவங்க எல்லாம் சேவிங் எல்லாம் மட்டும் டிப்டாப்பா உட்காந்துருப்பாங்க, அழுக்கா உட்காந்துருப்பாங்க. பெல் அடிக்கும் போதுதான் சோறு, இதான் கட்டுப்பாடு. நல்ல பாருங்க, பார்வோன் ஒரு கனவு பண்றான், அதுக்கு அர்த்தம் கேட்கறான். சொப்பனங்க ஒருத்தருக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல. உடனே அந்த 2 மண்ணு முட்டை 2 அங்க இருக்கு. யார் அங்க இருக்கா? பானை பாத்திரக்காரன் அங்க இருக்கான். உடனே சொல்றான், ஐயோயோ பார்வோன் ராஜாவே, தப்பு பண்ணிட்டேன். நான் ஜெயில இருக்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி என் கனவுக்கு ஒருத்தன் தரிசனம் அர்த்தம் சொன்னான், நான் அவன் மறந்தே போயிட்டேன் அவனை. ஆனா நான் என்ன செய்வேன் நடக்க போது எனக்கு லைஃப்ல அவன் வெளிப்படுத்தலாம், அவனை கூப்பிட்டு விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே அர்த்தம் சொல்ல முடியல. ஆனா யோசிப்புக்கு அழைப்பு வருது. எங்க இருந்து வருது? ராஜா வீட்டுல இருந்தே அழைப்பு வருது. உடனே என்ன பண்றாங்க? தீவிரமா கிளப்புறாங்க.
திருப்புன்னு கூட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னு தெரியல. எங்கடா என்னை கூட்டு போறீங்கன்னு நினைக்கிறான். பாப்பா முக்கியமான இடத்துக்கு போலாம் வான்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்றாங்க, ஷேவிங் பண்றாங்க, முடியை கட் பண்றாங்க, ட்ரெஸ்ஸை போடுறாங்க, நல்லா தேய்ச்சி என்ன பண்றாங்க, குளிப்பாட்டுறாங்க, சென்ட்டை போடுறாங்க, புது ட்ரெஸ் போடுறாங்க, எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, நேரா போய் எங்க விட்டாங்க, ராஜாக்கு முன்னாடி விட்டாங்க. பாக்குறான், எங்க இருந்து எங்கடா கொண்டு வந்துருக்கீங்க, என்னையா ஜெயில இருந்தேன், நேத்து நைட்டு ஜெயில இருந்தேன், விடிஞ்சு ராஜாக்கு முன்பாக நிக்கிறீங்க, இன்னைக்கு இங்க உட்காந்துருக்கீங்க, நாளைக்கு மோடி பக்கத்துல போய் உட்காந்தா எப்படி இருப்பீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் பக்கத்துல போய் உட்காந்தா எப்படி இருப்பீங்க. அதே போல என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கே நம்ப முடியல, எல்லாம் சிரிக்கிறீங்க. என்ன பண்றீங்க, இதே ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு வாழ்க்கையில. நீங்க கவலைப்பட்டு இருக்கும்போது, வேதனைப்பட்டு இருக்கும்போது, தரிசனம் நிறைவேற காலம் வரும் பொழுது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை அழைத்த, உங்களை பெற்ற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பெற்ற கண்மலை சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பேன். என்னெல்லாம் உன்ட்ட நான் சொன்னேன், நீ கனவு கொண்டு தரிசனம் மைனஸ்ல ஸ்கெட்ச் போட்டு பயங்கரமா வச்சிருப்ப, பாக்குறவங்க நீ லூசு, உனக்கு ஒரு வேலையே இல்ல, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இல்ல 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 இல்ல, ஒரு நாள் நடக்க போகுது, நடக்கும் பொழுது அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்ன பண்ணியாச்சு, நேரா பாருங்க, நேரா நல்ல கவனிங்க, நேரா அங்க வந்தாச்சு. தரிசனம் பெற்றவர்கள் ஆதியாகமம் 41 அதிகாரம் 16 வசனம். ஆதியாகமம் 41:16 ராஜா கேட்கிறாரு, என்ன தம்பி, எல்லா தரிசனத்துக்கும் சொப்பனம் இல்ல, அதான் எல்லா தரிசனத்துக்கும் விளக்க சொல்லுவியாமே அப்படின்னு கேட்டோன்னா நம்மளாம் தான் என்ன பண்ணிருப்போம், ஆமா நான் சொல்லிதான் அங்க 2 பேர், ஒருத்தன் நரகத்துக்கு போனா ஒருத்தன் பரலோகத்துக்கு போனா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா தரிசனம் பெற்றவர்கள் நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான வார்த்தையை சொல்லுவார். அல்லேலூயா. நான் அல்ல, தரிசனம் பெற்றவர்கள் ஆண்டவர் உயர்த்தும் பொழுது பீத்தல் பெருமை கொடுக்க மாட்டார்கள். எழுதிக்கங்க, தரிசனம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் உயர்வு வரும்போது நான் தான் அப்படி சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் என்னை உயர்த்தினார், என் தேவன் என்னை உயர்த்தினார் என்று வாயை திறந்தாலே கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், தேவன் தேவன், ஆண்டவர் போட்ட பிச்சை, ஏசப்பாவோட கிருபை, ஏசப்பா போட்ட எச்சு, ஏசப்பா துப்புன, இப்படித்தான் சொல்லி வாழ்க்கையில உயருவாங்களே தவிர ஒரு நாளும் நான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆமீன். பாருங்க, நான் அல்ல, தேவனே மங்களகரமான வார்த்தையை கொடுப்பாரு. உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டான், நல்லா உங்களுக்கு தெரியும். அர்த்தம் சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஒரு காரியம் நடக்குது. ஏசாயா 41:37-38 ராஜாவோட கனவுக்கு அர்த்தம் சொல்லிட்டான். அர்த்தம் சொன்னோன்னு ஒண்ணு நடக்குது. ராஜா சொல்றாரு, இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் ராஜாவோட பார்வைக்கும் கூட இருக்கவங்க எல்லா பார்வைக்கும் இந்த அர்த்தம் சூப்பரான அர்த்தம்யா அப்படின்னு தெரிந்தபடினால் அப்பொழுது ராஜா, நல்ல கவனிங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் இந்த உலகத்துல உண்டோ? அடுத்த வசனம், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தினபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவரும் இல்லை. எங்க ஜெயில இருந்தவனை பார்த்து சொல்றாரு, உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ள மனுஷனை வேறொருவன் இல்லை என்று சொல்லி. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா நல்லா கவனிக்கணும். நீ போர்த்திபா, ராஜாவோட வேலை செய்யற வேலைக்கார வீட்டுல ராஜாக்கு ஒரு வேலைக்காரன், அவன் யாரு, போர்த்திபா. அவன் வீட்டுல வேலை செஞ்சு இல்லாத பட்டத்துக்கு சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நீ ஏன்னா என் பிள்ளைய வேலைக்கு துரத்துறது, நீ வேலை பார்க்கற பத்தியா, உன் ஓனர் வீட்டுக்கே அவனை நான் அதிகாரியா வைக்கிறேன்னு என்ன பண்ணாரு, வாசிங்க, என் வீட்டுக்கு என் அரண்மனை ராஜாவோட அரண்மனைனா சும்மா என்ன சின்னதா இருக்குமா, சும்மா சாதாரண காரியமா, பயங்கரமா இருக்கும். தம் முதலமைச்சரோட வீட்டுக்கு போய் பார்த்தா தெரியும், பயங்கரமா போட்டிருப்பாங்க. வீட்டுக்கே அதிகாரின்னு சொன்னா அப்படி இருக்கும். என்ன போட்டிருக்கு, என் அரண்மனைக்கே அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே ஜனங்கள் எல்லாரும், இந்த எகிப்து ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனா இருப்பேன். நான் ராஜான்ற போஸ்டிங்ல மாத்திரம் உன்னை விட நான் பெரிய ஆளா இருப்பேன். எகிப்து தேசம்
முழுமைக்கும் இந்த தேசம் முழுவதற்கும், இந்தியா முழுவதற்கும், தேசம் எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த நல்ல கவனிங்க, ராஜா தன்னுடைய கையில போட்டிருந்த மோதிரத்தை கலற்றி யோசேப்போட கையில போட்டு அவனுக்கு மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி, அப்படியே இருங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, வெயிட் பண்ணுங்க, நல்ல கவனிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? செருபாபேலும் என்னும் ஊழியக்காரனே, வாசிங்க வேகமா. அந்நாளிலே உன்னை சேர்த்து கொண்டு முத்திரை மோதிரமாக்குவேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்வது யாரு? சேனைகளின் கர்த்தர். கர்த்தர் வாக்குத்தம் கொடுத்திருக்காரு. இந்த வருடத்தை என்ன வாக்குத்தம் கொடுத்திருக்காரு? செருபாபேலே, உன் கரத்தில் உள்ள தூக்குநூலை பார்த்து கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷப்படுகிறது. தீர்க்க தரிசனம் பெற்றவர்களை பார்த்து கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷப்படுகிறது. தரிசனத்தை பெற்றவர்களை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. என் புள்ள ஒரு நோக்கத்தோட ஓடுது, என் புள்ள வாழ்க்கையில எதுக்கு போறதுன்னு தெரியாம ஒரு பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நோக்கி ஓடுது, என்னை நோக்கி ஓடி வருது, பரலோகத்தை நோக்கி ஓடி வருதுன்னு சொல்லி கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷப்படுகிறது. அல்லேலூயா. வசனம் போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? யோசேப்போட ராஜாவோட மோதிரத்தை கழட்டி யோசேப்பு கையில மாட்டி, செருபாபேல் அந்த இடத்துல வருது பாருங்க, முத்திரை மோதிரமாக மாற்றி யோசேப்பில் கையில மோதிரத்தை போட்டு மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி, நல்ல கவனிங்க, பலவர்ண அங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு புட்டாங்க. 2வது, போர்த்திபா மனைவி கண்ணு பட்டதால ட்ரெஸ்ஸ தான் உருவி விட்டு ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. தந்தீங்க ராஜவஸ்திரம், அத ஒருத்தரும் நெருங்க முடியல. படுவோம் உற்சாகமா. தந்தீங்க ராஜவஸ்திரம், அதை ஒருத்தரும் நெருங்க முடியல. அடிமை என்ன அதிபதியா மாற்றி புட்டீங்க, அடிமை என்ன அதிபதியா மாற்றி புட்டீங்க. உம்மை துதிப்பேன். துதிக்கிற மாதிரி தரலையா? உற்சாகமா. கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். கிருப மேல கிருப தந்த உம்மை துதிப்பேன். பலவர்ண அங்கி ஜொலித்ததனாலே அவங்க அப்பாவால முடிஞ்ச ஒரு சாதாரண ஒரு தகப்பன் முடிஞ்சதை மாட்டினாரு. பொறாமப்பட்டு உறிஞ்சிட்டானுங்க. போர்த்திபா வீட்டு கிடைச்சோன்னா ஒரு ட்ரெஸ் கிடைச்சிச்சு, அங்க அந்த கிளவி உறிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றாரு? மெல்லிய வஸ்திரம் படி, மெல்லிய வஸ்திரத்தை யாரு உறுத்துறாரு? ராஜா ராஜா ஒருத்தனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டா எவனாவது பிடிங்கிற முடியுமா? பார்க்கும் போதெல்லாம் பயப்படுவான். ராஜா வாங்கி கொடுத்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ். இவன் என்ன பண்ணிருப்பான்? வேற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மேல என்ன பண்ணிருப்பான்? அந்த மெல்லிய வஸ்திரத்தை போத்திட்டே வந்திருப்பான் ஜம்முன்னு. மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அரண்மனையில் இருப்பார்கள் வார்த்தையின் பிரகாரம் யோசேப்பு என்ன பண்றான்? வந்துட்டான். வசனம் அடுத்தது, பொன் சரப்பணி அவன் கழுத்தில் தரித்து ஒண்ணுமே இல்லாம இருந்தான். ஆனா கழுத்துல நெக்லஸ், ஒரு பவுன் செயினுக்கே இங்க வழி இல்ல. ஆனா பொன் சரப்பணி. நல்ல கவனிங்க, நம்மளே கஷ்டப்பட்டு வாங்கி போடுறோம். ராஜா கொடுத்தாருன்னா சாதாரணமா கொடுப்பாராம். ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்கல்ல, ரைடு போனாங்க 2000. எத்தனை கிலோ தங்கம் பாஸ்டர்? 1 கிலோ தங்கம் எடுத்தாங்களாம். அப்ப சாதாரண ஒருத்தவங்க வீட்டுலயே இவ்வளவு இருக்குன்னா, ராஜா ஒருத்தருக்கு கழுத்துல சரப்பணி போட்டாருன்னா சாதாரணமா போட்டிருப்பாரா? ரொம்ப விலையேறப்பட்டதா போட்டிருப்பாரு. தரிசனம் பெற்றவர்களுக்கு எல்லாம் வரும். சரப்பணி போட்டு தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி. எப்படியா? தரிசனம் பெற்றவர்களுக்கு எப்படி? 2வது பொசிஷன். கர்த்தருக்கு அடுத்த பொசிஷன் உங்களுக்கு. ஆண்டவர் உங்களை எல்லா இடங்களிலும் உயர்த்துவார். உங்களுடைய அதிகாரிக்கு அடுத்த பொசிஷன் உங்களுக்கு. குடும்பத்துல உங்களுக்கு மெயினான பொசிஷன் உங்களுக்கு. உங்களை இல்லாம ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. தரிசனம் பெற்றவர்களை இல்லாம அவங்கள்ட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் போன் போடு அம்மாக்கு, எதுக்கு எடுத்தாலும் போன் போடு தம்பிக்கு, போன் போடு அக்காக்கு, தங்கச்சிக்கு. வேலைக்கு போயிருந்தாலும் வீட்டுல சின்ன பிள்ளையா இருந்திருப்பீங்க, வேலைக்கு போனாலும் இரு சாயந்தரம் அது வரட்டும், அது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். தரிசனம் பெற்றிருந்தீனா உன்கிட்ட கேட்பாங்க. தரிசனம் பெறாம இருந்தீங்கன்னா சொதப்பிடுவ, நல்லா போயிட்டு இருக்கத குழப்பி விட்டுருவ. அப்படி கிடையாது. எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு. அடிக்கடி எங்க அம்மா சொல்லுவாங்க, பெருமையால தாழ்த்துறேன், நரகளை விட அதுக்கு கீழே நான் தாழ்த்துறேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, எந்த காரியத்தை பிளான் பண்ணாலும் கிங்கு வந்தானா கரெக்டா அதை முடிச்சு கொடுத்துருவான். ஏன்னா ஒரு டைலமாலே இருப்பாங்க, டக்குன்னு அந்த காரியத்தை முடிச்சு விட்டுறான். கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யலாம்னு நினைப்பாங்க, ஒன்னே ஒன்று மட்டும் மறந்துருப்பாங்க. நான் வந்தோன்னு எடுத்து அதை சொல்லிடுவேன்.
லைட் வந்துருச்சு, எல்லாம் கரண்ட் வந்துருச்சுன்னு நினைப்பாங்க. அதுதான் தரிசனம் பெற்றவர்கள் எப்படியாவது உங்களை நீங்க தான் அங்க ஹீரோவே, நீங்க தான். தரிசனம் பெற்றவர்கள் தான் ஹீரோயின், தரிசனம் பெற்றவர்கள் தான் ஹீரோ வாழ்க்கையில. எல்லா காரியத்திலும் காரிய சித்தியுள்ளா இருப்பீங்க. நல்லா கவனிச்சீங்க. வசனம் போட்டிருக்கு பாருங்க, அடுத்த வசனம் எடுத்து வாசிக்கலாம். இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று. எப்படியா தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொன்னார். ராஜா ஒருத்தனை உயர்த்தி, நல்லா அதிகாரி, மந்திரி, முந்திரி எல்லாம் இருக்கானுங்க வச்சுக்கோங்க. எல்லாமே இருக்காங்க, ராஜாக்கு கீழே எல்லாம் இருக்காங்க. ராஜா ஒரு அடிமையை திடீர்னு கூப்பிட்டு போத்தி விட்டுட்டு எல்லாம் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. திடீர்னு தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு ஒரு சவுண்டுக்கு என்ன பண்ணுவோம், எல்லாம் தடப்படான்னு சேரெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவான், எல்லாம் படுத்திருப்பான். யோசேப்புக்கு சொப்பன ஞாபகம் வந்திருக்கும். ஐயோ, எல்லா நட்சத்திரங்களும் பணிஞ்சிச்சுன்னு சொன்னாரே, என்ன இப்படி பணிகிறாங்களே, ஒண்ணு எனக்கு புரியலையே. தரிசனம், சொப்பனம். அடுத்தது என்னாவது, எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கி. எகிப்து தேசம் முழுமைக்கும் போர்த்திபா ஒரு வீட்டுக்கு அதிகாரி ஆக்குன போர்த்திபா மனைவி கண்ணுப்பட்டு கெடுத்துருச்சு. ஆனால் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியா ஆக்கணும்னு யாரு கண்ணுப்பட்டு உங்களை கர்த்தர் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. காரணம், உங்களை உயர்த்தினவர் கர்த்தர். பொறாமப்பட்டு உங்களுக்கு விரோதமா பண்றாங்களா? நல்ல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், நல்லா கேட்டுக்காங்க. எல்லாமே உங்க மேல பொறாமப்பட்டு ஒருத்தவங்க ஒண்ணு பண்றாங்களா? இப்ப நீங்க உங்க மேல பொறாமப்படுறாங்க, அவங்களால ஒண்ணு பண்ண முடியும்ன்றனால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் உங்களை பயங்கரமா உயர்த்த போறாரு. அப்ப உயர்த்தினதுக்கு அப்புறமேட்டு பொறாமப்பட்டவங்க கூட ஒண்ணு செய்ய முடியாது. ஏன்னா அப்பெல்லாம் எல்லாம் சாஷ்டாங்கமா விழுந்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு விரோதமா பண்ண முடியாத லெவலுக்கு உயர்ந்துருவீங்க வாழ்க்கையில. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பயங்கரமா உயர்த்தினதுக்கு அப்புறமேட்டு யாரு உங்களை பொறாமப்பட்டு என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு ஹேரை கூட ரிமூவ் பண்ண முடியாது. அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையாவது தன் காலை ஆட்டக்கூடாது அப்படின்னு எந்த காரியமும் செஞ்சிடக்கூடாது. ஓன்ட்டதான், நீ தான் அதிகாரி அப்படின்னு உயர்த்துவேன் என்று கேட்டு சொல்றாரு. அல்லேலூயா. யோசேப்பு படிச்சாருன்னு போட்டிருக்கா. யோசேப்பு என்ன ஜாதி தெரியுமா? ஆடு மாடு மேய்க்கிறவங்க என்ன ஜாதி? கோசேன் பட்டணத்துல, உங்களுக்கு அப்புறம் நீங்க பைபிள் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். எகிப்துல கோசேன் ஒரு ஊடு, அங்க இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க அவங்களுக்குன்னே கொடுக்கப்பட்ட இடம். ஒரு விதமான ஜாதின்னு வச்சுக்கோங்க. யோசேப்பு என்ன ஜாதின்னு பார்த்து ஆண்டவர் உயர்த்தினாரா? என்ன படிச்சிருக்கான்னு பார்த்து உயர்த்தினாரா? அங்க இருக்கவனா வெள்ளம் பலந்துன்னு கொட்டப்பட்டவனா இருப்பான். அங்க எகிப்துல கூட இருக்கவனா அவ்வளோ பேத்துக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்துற. கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது நீங்க என்ன இனிமேல் லைஃப்ல எங்க போய் நான் படிக்க இல்ல நீ படிக்கவே வேணாம், நீ இப்படியே உன்னை உயர்த்த போறாரு. நீ ஒண்ணும் பண்ண வேணாம், மேக்கப் பண்ண, கருப்பா இருக்கான், மேக்கவே பண்ணாத, இப்படியே உன்னை உயர்த்த போறாரு. ஆவிக்குரிய அழகு உனக்கு இருந்தா மட்டும் போதும், தரிசனத்தை பெற்றா மட்டும் போதும். மேக்கப் மேல பட்டி பார்த்து லைட்டுக்கு அதுக்கு மின்னுகிறது பெட்டர் இல்ல, மூஞ்சக்கல்னா கருப்பா இருப்ப அதை விட. ஆனா தரிசனத்தை பெற்ற அப்படின்னா கருப்பா இருந்தாலும் அழகா இருப்ப. தரிசனத்தை பெற்றினா அப்படின்னா கருப்பா இருந்தாலும் முகம் பிரகாசமா இருக்கும். ஓ இருளிலே உன் முகம் வெளிச்சமாய் அநேகருக்கு கலங்கரை விளக்காய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நல்லா கவனிச்சுங்க. கடைசி வார்த்தை நல்லா கவனிச்சுங்க. ஒரு பஞ்சம் வருது, இதான் கிளைமேக்ஸ். ஒரு பஞ்சம் வருது, உலகம் முழுவதும் பஞ்சம், எகிப்துல மட்டும் தானியம் கிடைக்குது. அது என்னன்னா, அந்த கனவுல கடவுள் ஒரு காரியத்தை காட்டினார், அதை செஞ்சுட்டாங்க. நீ வீட்டுல போய் மறக்காம படிச்சு பாருங்க. எகிப்துல மட்டும் தானியம் இருக்கு, உலகம் முழுவதும் பஞ்சம். அந்த தானியம் இருப்பதற்கு யோசேப்பு தான் மெயினான காரணம். அதனாலதான் அதிகாரியா வச்சுட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப யார் வரா? சகோதரர்கள். யாக்கோபு 12. யாக்கோபு சாவல. நல்லா கவனிங்க. உங்க ஒருத்த கூட சாவலங்க. உங்களை உயர்த்த போறாரு. உங்களுக்கு விரதமா பேசினாங்க கண்டிப்பா இருப்பாங்க, சாவ மாட்டாங்க. ஏன்னா உங்க உயர்வை பார்த்துட்டு தான் அவங்க சாவுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு நல்லா சாவு வரும். என்ன பண்ணியாச்சு? யாக்கோபும் அவன் கூட இருந்தவங்களும் என்ன பண்றாங்க? அப்பா சொல்றாரு, பா எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோம், காசு எடுத்துட்டு போய் எகிப்துல தானியம் இருக்காம்பா, போய் வாங்கிட்டு வாங்கப்பான்னு அனுப்புறாரு. இங்க உயர்த்தினது கொண்டது எதுவுமே யாருக்கு தெரியாது. யோசேப்பு அண்ணன் தம்பிகள் என்ன பண்றாங்க? நேரா வராங்க, வந்து முகம் குப்புற தரையிலே விழுந்து யோசேப்பை வணங்குறாங்க. யாருன்னு தெரியாம வணங்குறான். ஏன்னா இவன் என்ன பண்றான்? தலையில கஸ்தூரி வீட்டுக்காரு ஜோயில் அன்னைக்கு போட்டு இருந்தார்ல, தலையில ஒண்ணு பார்வன் மாதிரியே இருந்தார் அன்னைக்கு போட்டுட்டு, தலையில ஒண்ணு போட்டு இருந்தார்ல, அந்த மாதிரி போட்டுட்டு இவன் ஆளு கலரா அப்படியே சாப்பாடுலாம் பயங்கரமான சாப்பாடு. ஆண்டவர் உங்களை உயர்த்திடுவாரு. திடீர்னு செம்மையா இருப்பீங்க. நீயா? நானே தான்.
என்னை பேசி பேசி நீ இப்படியே இருக்க, என்னை பேசி பேசி நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். அப்ப முகம் நல்லா கண்டுபிடிக்க தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு 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 30 வருஷம் கழிச்சு உங்க கூட பிறந்தவங்களை பாக்குறீங்க, ஆனா கண்டுபிடிக்கீங்களா மாட்டீங்களாண்ணே? உங்க கூட பிறந்தவங்கள இப்ப கண்டுபிடிங்க, ஈஸியா கண்டுபிடிக்கலாம் மாட்டீங்களா? கண்டுபிடிச்சிருவீங்க. உங்க கூட பிறந்தவங்க தெரியாதா, ஆனா அடையாளமே தெரியல. அவ்வளோ பெரிய உயர்வு, தரிசனம் பெற்றவர்கள் அவ்வளோ பெரிய உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில. வந்து உழுவுறான், மண்ணு முட்டை எல்லாம் என்ன பண்றானுங்க, வந்து விழுந்து எப்படியா சோறு கிடைச்சா போதும், தானியத்தை வாங்கிட்டு ஓடிடலாம், வீட்டுல போய் சாப்பிடலாம்னு வந்து நிக்கிறானுங்க. வந்து பார்த்தா வசனம் போட்டிருக்கு எல்லாம் கவனிங்க, முக்கியமான வார்த்தை 5 முறை. முக்கியமா அந்த அந்த நீங்க எழுதிக்கணும், நீங்க முக்கியமா எழுதிக்கங்க. 5 நிமிஷம் லேட்டா போனாலும் யாரும் ஒண்ணும் பண்ண போறதில்ல வீட்டுல. நல்லா கவனிங்க, முக்கியமான கிளைமேக்ஸா சொல்றேன். தரிசனம் பெற்றவர்கள் சகோதர பாசமா இருப்பார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தரிசனம் பெற்றவர்கள் சகோதர பாசத்தோட இருப்பாங்க. என்னையா சகோதர பாசம்? யோசேப்பு வந்து நல்லா கவனிங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க யோசேப்பை பார்த்து அழுதாங்களே இல்லையோ, யோசேப்பு கூட பிறந்தவங்களை பார்த்து 5 முறை அழுதான். நீங்க வசனத்தை மட்டும் எழுதிக்கீங்க, வாசிக்க வேணாம், வசனத்தை மட்டும் எழுதிக்கங்க. ஆதியாகமம் 42:24, ஆதியாகமம் 43:29, ஆதியாகமம் 45:1 முதல் 3 வரை, ஆதியாகமம் 45:14-15. இந்த வசனங்கள்ல திருப்பி சொல்றேன், ஆதியாகமம் 42:24, 43:29, 45:1 முதல் 3 வரை, 45:14-15. இந்த வசனத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. சகோதரங்களை பார்த்து ராஜாவோட அடுத்த லெவல்ல இருக்காங்க. வந்தோன்னு புடிச்சு தூக்கி போடுறான், அவனுங்களை எல்லாத்தையும் தூக்குல போடுறான்னு சொல்லிருக்கலாம், ஆனா அழுவுறான். கூட பிறந்தவங்களை பார்த்தோன்னு அழுவுறான். அவனுங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, எல்லாம் படுத்து கிடக்குறான் எனக்கு தரையில. இவன் என்ன பண்றான், அழுவுறான். ஐயோ, என் கூட பிறந்தவங்க, என் தரிசனம் பெற்றவர்களை கர்த்தர் உயர்த்தும் பொழுது பழி வாங்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்களை பழி வாங்க மாட்டாங்க. கூட பிறந்தவங்களை நினைச்சு பார்ப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. வா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மெயினா தரிசனம் பெற்றவங்க மத்தவங்களை மன்னிப்பாங்க. தரிசனம் பெற்றவர்கள் மத்தவங்களை மன்னிப்பாங்க, அவங்களை ஏத்துக்குவாங்க. 5 முறை அழுதான் வேத வசனம். அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. வசனம் படிக்கும்போது 5 டைம் யோசிப்பு அழுவுறான். ஒரு டைம் அழுவ தாங்க முடியாம உள்ள போய் அழுதுட்டு வரான்னு வசனம் போட்டிருக்கு. உள்ள போய் அழுதுட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வரானாம். வந்து என்ன இவர் அழுதுகிட்டு இருக்கான்னு இவன் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஏன் இவர் அழுவுறாருன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது. அப்படியே வந்துட்டு அழுதுட்டு குரல்லாம் மாறி இருக்கும். கழுவிட்டு என்ன பண்ணிருப்பாரு, என்னப்பா வேணும் அப்படிதான் கேட்டிருப்பாரு அந்த பசங்கள்ட்ட. ஆனா பாருங்க, அவ்வளவு ஒரு அன்பை வெளிப்படுத்துறாரு. கடைசியில உண்மையை சொல்லிட்டாரு. நான் தான்ப்பா உங்க அண்ணன் யோசேப்பு, நான் தான்ப்பா உங்க தம்பி அப்படின்னு யோசேப்பு எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாரு. அதெல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம். வெளிப்படுத்தின பிறகு ஆதியாகமம் 46:29 போட்டிருக்கு, தரிசனம் பெற்றவர்கள் பெற்றோர்களை நேசிப்பார்கள். என்னோட தகப்பனை என்ன பண்றாரு, போயிட்டு சந்திக்கும்படி அவனை கண்டு போயிட்டு உண்மையை சொல்லிட்டான். நான் தான்ப்பா இப்படிலாம் என்ன பண்ணீங்க, ஆண்டவர் என்னை உயர்த்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரம் அப்பாட்ட சொல்லி அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிடும்ல. இவங்கெல்லாம் தலை தெறிக்க ஓடி போய் அப்பாவை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்த பிறகு தூரத்திலே யாக்கோபு வருவதை யோசேப்பு பார்த்து கண்டு ஓடி போய் கட்டி பிடிச்சு, எல்லாம் யோசிச்சு பாருங்க, அப்பாவோட செல்ல புள்ள அப்பாவை கட்டி பிடிச்சு பல வருஷத்துக்கு அப்புறமேட்டு இப்பதான் கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சு வசனம் போட்டிருக்கு, வெகு நேரம் அழுதானா, விடாமல் அழுதானா. தாய் தகப்பனோட மேல பாசத்தை பாருங்க யோசேப்புக்கு. அவ்வளோ கூட பிறந்தவங்க மேல பாசம், அப்பா மேல பாசம். தரிசனம் பெற்றவர்கள் சகோதர பாசம் இருக்கும். தரிசனம் பெற்றவர்கள் தாய் தகப்பனை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க மனசு கோணாத அளவுக்கு நடந்துக்குவாங்க. அவங்க மனசு கஷ்டப்பட்டா கூட போய் மன்னிப்பு கேட்பாங்க. உடனே சமாதானம் ஆகுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தரிசனம் பெற்றவர்கள் பாருங்க. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 50 ஆதியாகமம் கடைசி வார்த்தை, ஆதியாகமம் 50 18, 19, 20 வாசிங்க. ஆதியாகமம் 50 18, 19, 20. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து திருப்பியும் உழுந்து, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றான். அப்படியே அண்ணன் தம்பிங்க சொல்றாங்க, உன் தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவர்கள், தரிசனம் உண்மையா நிறைவேறிடுச்சு. இப்ப தாழ விழுந்து, நாங்கள் உமது அடிமைகள். சகோதரன் கூட சொல்ல மாட்டோம், அடிச்சு வெளுத்துருவாருன்னு பயந்துகிட்டு, இவனுங்களா பயந்துகிட்டு, நாங்கள் உமது அடிமைகள். எப்படிப்பா, அன்னைக்குதான் அவ்வளவு துமரா பேசுன,
அன்னைக்கு தான் பெரிய இது மாதிரி பேசுனேன். ஆனா இன்னைக்கு வந்து பாத்துக்கங்க, விழுந்து நாங்கள் உமது சகோதரர்கள் சொல்ல, நாங்கள் உமது அடிமைகள். சொப்பனை நிறைவேறிச்சா? ஒரே ஒரு நட்சத்திரத்தை பார்த்து 11 நட்சத்திரம் வணங்குனுச்சா? ஒரே ஒரு அரிக்கட்டு நின்னுச்சு, 11 அரிக்கட்டும் சாஞ்சிச்சா? அது அப்படியே இங்க நிறைவேறியது. ஆமென். ஓ, தரிசனம் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்க வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அது சொன்னது யாரு? கர்த்தர். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது யாரு? கர்த்தர். நல்லா கவனிச்சுங்க, ஏசப்பாவோட வார்த்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுல ஒரு தொணக்கால் இருக்குல்ல, தொணக்காலுக்கு வேல்யூ இருக்கா? தனியா நின்னா தொலைக்காலுக்கு வேல்யூ கிடையாது. எது கூடயாவது சேர்ந்துச்சுன்னா ராவாவும் மாவாவும் பாவாவும் ஏதாவது போகும். கரெக்டா இல்லையா? தனியா இருக்க தொலைக்காலுக்கு வேல்யூ கிடையாது. அந்த தொணக்கால் கூட விழுந்து போகிறதுக்கு பதிலாக வானமும் பூமியும் ஒளிந்து போகிடும், என்னோட வார்த்தையாகிலும் வார்த்தையின் உறுப்பாகிலும் விழுந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள்ட்ட என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரோ எல்லாமே நிறைவேறும். நீங்க விசுவாசமா நீங்க காத்திருக்கணும். தரிசனம் பெற்றவர்கள் என்ன சொன்ன, டக்கு டக்குன்னு வாசிங்க. தரிசனம் பெற்றவர்கள் முறுமுறுக்க மாட்டார்கள். தரிசனம் பெற்றவர்கள் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பார்கள். வீட்டின் காரியத்தை ஒழுங்காய் பார்த்துக் கொள்வார்கள். புலம்பி அழுவ மாட்டார்கள். சோம்பலா இருக்க மாட்டார்கள். அவன் அற்ப காரியத்திற்காக தரிசனத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தரிசனம் நிறைவேறணுன்றதுக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவார்கள். தரிசனம் பெற்றவர்கள் வாழ்க்கையில் உயரும் பொழுது நான் தான், என்னால தான் சொல்ல மாட்டார்கள், தேவன் என்று சொல்லுவார்கள். சகோதர தரிசனம் பெற்றவர்கள் சகோதர பாசமா இருப்பார்கள். தரிசனம் பெற்றவர்கள் தாய் தகப்பன் மேல் பாசமா இருப்பார்கள். தரிசனம் பெற்றவர்கள் மன்னிப்பார்கள். தரிசனம் பெற்றவர்கள் பழி வாங்க மாட்டார்கள். தரிசனம் பெற்றவர்கள் அன்பாய் சந்தோஷமாய் சமாதானமாய் ஒற்றுமையா இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக பாருங்க 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். பேக்ல என்ன போட்டிருக்கு? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி. தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். நல்ல கவனிங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். நல்லா கவனிங்க, முக்கியமான வார்த்தை, விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல அருமையான வார்த்தை. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்றாரு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதியில, நீ நடந்து போகும்பொழுது எகிப்தாப்புல இருக்கவங்க தீர்க்கதரிசி கூட்டத்துக்கு எதிர்படுவாய். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கும். நீயும் அவர்களோடு சேர்ந்து தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனா ஆவாய். அல்லேலூயா. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? திருச்சபைக்கு வரீங்க, எல்லாமே திருச்சபைக்கு வரீங்க. திருச்சபையில தீர்க்க தரிசனங்களும் வசனங்களும் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க வசனம் போட்டிருக்கு, நீ அவர்களோட இணைந்து எதுக்கு ஆராதனை பண்ணும்போது இணைஞ்சிருங்க. எதுக்கு ஆராதனை பண்ணும்போது நல்ல ஆண்டவர்ட்ட க்ளோஸ் ஆகுங்க, கண்ணை மூடுங்க, வேடிக்கை பார்க்காம நல்ல இன்வால்வ் ஆகுங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, நீங்களும் அவர்களோட இணைந்து வேறு மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, சொல்லி வேறு மனுஷன் ஆகுங்க. உங்கள்ட்ட தரிசனம் இல்லாம இருக்கலாம், தரிசனம் பெறாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஊழியக்காரர்களோட இணைஞ்சிக்கோ. அவங்க தரிசனம் சொல்லுவாங்க, சொப்பனம் பார்ப்பாங்க, அவங்க நல்லா தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. நீ போய் அவங்களோட ஒட்டிக்கிட்டு நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லு. வசனம் இருக்கா இல்லையா? சொல்லி வேறு மனுஷனா மாறுன்றார். இப்படியே இருக்காத, நீ வேறு மனுஷனா மாறு. நீயும் தரிசனம் பெற்ற மனிதனாய் மாறு, நீயும் தரிசனம் பெற்ற மகளாய் மாறு என்று கர்த்தர் திருச்சபை விசுவாசிகளை பார்த்து அன்பாக சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரர்களோடு இணைந்து தீர்க்க தரிசனம் பெற்றவர்களாக மாற போறீங்க? தீர்க்க தரிசிகளாக மாற போறீங்க, தீர்க்க தரிசனம் பெற்றவர்களாக மாற போறீங்க. வசனம் போட்டிருக்க, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலுமே நாவையை ஊற்றுவேன். முதலாவது ஊழியக்காரர்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் வாலிபர் மேலும் எல்லாரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது தரிசனம் காண்பார்கள், சொப்பனம் காண்பார்கள். வசனம் இருக்கா இல்லையா? யோவேல்ல இருக்கு. மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் ஆவியை ஊத்த போறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி அவரோட சமூகத்தை அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமா? 1 நிமிடத்துல ஜெபம் செஞ்சு முடிச்சிருவோம். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்பா. எங்களோடு கூட நீ பேசுனீரே. தரிசனம் பெற்ற அப்பா, தரிசனம் இல்லாத இடத்துல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில்
ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், ஆனால் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று எங்களோடு கூட பேசினீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எங்களோடு கூட பேசினீரே. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, சொப்பனம் என்றால் என்ற விளக்கத்தை தந்தீர் அப்பா. தரிசனம், தரிசனம், வேதத்துல யார் யாருக்கெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி, அப்படியே வரிசையா, யாக்கோபுக்கு தரிசனம், அப்புறம் தானியேல் தரிசனம், கொர்நேலியு தரிசனம், பேதுரு தரிசனம், பவுலுக்கு தரிசனம், எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுத்து ஜெபம் பண்ணும்போது தரிசனத்தை கொடுத்து வெளிப்படுத்தினீங்க. அதே மாதிரி வேதத்துல தரிசனத்தை பெற்ற ஒரு மனிதன் அவருடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசேப்பு கனி தரும் செடி, அவனை பற்றி அருமையாக வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவ்வளவு காரியங்கள் அவனை செஞ்ச பொழுதும் அவன் ஒரு நாளும் வேதனைப்படாதபடிக்கு தகப்பனே, யோசேப்பு முறுமுறுக்காதபடிக்கு தரிசனம் பெற்றவர்கள் அப்பா. வேலையில் உண்மையா இருக்க, அவன் வேலையில உண்மையா இருந்தான், வீட்டில் எல்லா காரியத்திலும் ஒழுங்கா இருந்தான், புலம்பி அழுகவில்லை, சோம்பலா இருக்கவில்லை, அவன் எந்த காரியத்திலையும் தன்னுடைய சிறந்ததை வெளிப்படுத்தினான். தரிசனம் பெற்றவர்கள் பரிசுத்தவானா இருப்பார்கள். பாவத்துக்கு இணங்கி ஷார்ட்கட்ல மேல வராம பரிசுத்தமாய் காணப்பட்டு அதன் மூலியமாக ஒரு தீங்கு அனுபவித்தாலோ அங்கே இருந்து கர்த்தர் அவனை உயர்த்தி நேரா ராஜா கிட்டே கொண்டு போய் தகப்பனே, ராஜாக்கு அடுத்த பொசிஷன்ல வச்சு அந்த இடத்துல கூட நான் அல்ல தேவனே என்று சொல்லி தரிசனம் பெற்றவர்கள் நான் அல்ல தேவனே என்று சொல்வார்கள் என்ற வார்த்தையை பார்க்கிறோம் அப்பா. அதை பார்க்க அனுக்கிறங்க பண்ணி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, அவனோட ட்ரெஸ்ஸை பிடுங்கிட்டாங்க, ஆனா 2 ட்ரெஸ்ஸை பிடுங்கிட்டாங்க, ஆனா கடைசியாக ராஜா கொடுத்த அந்த மெல்லிய வசனத்தை ஒரு நாளும் யாரும் பிடுங்க முடியல தகப்பனே. அவன் சாவர வரைக்கும் அந்த பொசிஷன்ல தான் இருந்தான். கர்த்தர் அவனை அந்த அளவாய் உயர்த்தினீரே. அதே போல நாங்களும் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து எப்படியாவது எங்களுக்கென்று ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு நோக்கத்தை பெற்றுக்கொள்ள, ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள, அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க, அதை நோக்கி நாங்கள் ஓட, பவுலை போல எனக்கென்று நியமிக்கப்பட்டிருக்க லெக்கை நோக்கி தொடர்கிறேன், ஓட்டத்தை முடிப்பேன், வெற்றியாய் அதை முடிப்பேன் என்ற இது முதல் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் நாங்களும் தகப்பனே எங்களுடைய நோக்கத்தை நோக்கி ஓட, தகப்பனே எங்களுடைய லக்கை நோக்கி ஓட அப்பா, நாங்கள் அதை பிடித்துக் கொள்ள அப்பா, வெற்றியை அப்பா நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள அப்பா, பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை எங்க வாழ்க்கையில செய்யுங்க தகப்பனே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் உமக்கென்று உண்மைத்தமாய் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய, பரிசுத்தமாய் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர அனுகிரகம் பண்ணுங்க தகப்பனே. உங்களுடைய வருகை மிகவும் சமயமா இருக்குதுப்பா. எப்படியாவது நாங்கள் அப்பா உங்களுடைய சமூகத்துல இன்னும் அதிகமா க்ளோஸா காணப்படணும்ப்பா. இப்படியே தூரமா இருந்து அப்படியே நாங்க போயிடக்கூடாதுப்பா. உங்களுடைய சமூகத்துல நெருங்கி வரணும். மார்போடு அப்பா அணைச்சிக்கணும் அப்பா. அந்த இளையகுமாரன் வரும்பொழுது தகப்பன் ஓடி போய் மார்போடு அணைச்சிக்கிட்டாங்கன்னு வசனம் போட்டிருக்கு. அதே போல யோசேப்பு யாக்கோபை பார்த்து ஓடி போய் கட்டி அணைச்சிக்கிட்டு வெகு நேரம் அழுதது போல உங்களுடைய சமூகத்துல நாங்க அதிக நேரம் காத்திருக்க காணப்பட இயேசுவின் மார்புக்குள்ளாக, எல்ஷடா தெய்வத்தோட தாயின் மார்புக்குள்ளாக, எல்ஷடா தெய்வத்துடைய தந்தையின் அணைப்புக்குள்ளாக, எல்ஷடா தெய்வத்துடைய சட்டையின் கீழாக அப்பா நாங்கள் வந்து எப்பொழுதும் உடைய பாதத்திலே இருக்க அப்பா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க தகப்பனே. அப்பா கிருபையா எங்களோடு பேசினீரே, கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சிறுகம், நீங்க பிறகு உதவி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன்.